உயிர்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இறையருளால் கற்க அறக்கட்டளை என் முயற்சியில் கம்பவாரதி திரு இலங்கை ஜெயராஜையா அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். 3ஆம் பாடம் ஞானாசிரியர் அருள்நந்தி சிவாச்சாரியார் அருளிய சிவஞான சித்தியார் சுபக்கம். உயிர் நோக்கு சித்தியார் சுபக்கம் 106வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். தொகுப்புரை ஐயாவின் ஆசையோடு அதை மிகச் சுருக்கமாக உங்களோடு பகிர்வதற்கு அடியே மகிழ்கின்றேன். இறையர்களையும் குருவர்களையும் வணங்கி தொகுப்புரைக்குள் செல்வோம். இறை நோக்கிய பயணத்தில் உண்மையாக பயணிக்க முயற்சி செய்கின்ற அடியவர்களை ஒன்றாக கூட்டி அவர்களுக்கு வழிகாட்டும் முகமாக சிவஞான சித்தியார் சுபக்கம் என்ற நூலை ஐயாவின் ஊடாக நாம் கற்பதற்கு முனைந்திருக்கிறோம். இந்த நூலுக்கான உரையை திருவிலங்கம் ஐயா அவர்கள் வழங்கியிருக்கிறார். இந்த நூலில் இறைவணக்கம் துவங்கி பாயிரத்திலே சிவனை வழிபட்டு நூலின் பயன், நூலின் வழி, நூல் எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்பதையும் விளக்கி அவையடக்கத்தை கூறி பாயிரத்தை நிறைவு செய்தவர். பதி பசு பாசம் எனும் சூக்கும பொருட்களை உணர்வதற்கு பிரமாணங்கள் அவசியம் என்பதனால் அவற்றை விளக்குகிறார். அதற்கு அடுத்ததாக பதி உண்மை, பதி இலக்கணம், சக்தியின் இலக்கணம் போன்றவற்றை விளக்கியவர். அடுத்ததாக பதியை பற்றி கூறியவர் பாசத்தை பற்றி கூற துவங்குகின்றார். பாசத்தை பற்றி கூறும் பொழுது முதலாவதாக கண்மம், மாயை மற்றும் இந்த உடல் எப்படியெல்லாம் தோன்றுகின்றது என்ற முறைமைகளை கூறி இது எப்படி ஆன்மாவை பிறவியிலே பந்தித்து நம்முடைய ஊழ்வினைகளை கழிப்பதற்கு உதவுகின்றது என்ற முறைமையை கூறி வருகிறார். அதிலே மாயை விளக்க துவங்கும் போது சுத்த மாயை, அசுத்த மாயை, ஆன்ம தத்துவம் என்ற வகையிலே சுத்த மாயையிலே இறைவன் இறங்கி வருகிற 5 நிலைகளை சொரூப நிலையிலிருந்து சிவம், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை என்றும், சுத்த வித்தையிலே சொற்பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சமாக இந்த உலகம் விரிகிறது என்பதை கூறி, அசுத்தாசுத்த மாயையிலே ஆன்மாக்களுக்கு தேவையான தனு கரண புவனங்களை சூக்குமமாக தருவதற்காக அசுத்த மாயையிலே வித்யா தத்துவங்கள், பிரகிருதி மாயையிலே தான் தருகரண போல போவாங்க. அதில் நியதி, காலம், கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை என்ற 7 தத்துவங்களின் வழியாக ஆன்மாவிற்கு தேவையான விடயங்களை தயார் செய்து, அடுத்து ஆன்ம தத்துவம் என்று சொல்லப்படுகின்ற மாயையிலே அந்த உயிருக்கு தேவையான பிரகிருதி மாயையிலே குணத்தத்துவமானது நம்முடைய சிந்தையிலே பதிகின்றது. சூக்கமமாக பதிந்து அதில் மனம், புத்தி, அகங்காரம் என்ற 3ம் தோன்றுகிறது. இதிலே அகங்கார தத்துவமானது சாத்வீகத்தில் மேலோங்கி இருக்கும்போது அதற்கு தைசதம் என்று பெயர். ராஜசம் மேலோங்கிய அகங்காரத்திற்கு வைகாரிகம் என்றும், தாமசம் ஓங்கி இருக்கின்ற அகங்காரத்திற்கு பூதாதி என்றும் பெயர். இதில் தைசதத்திலே இருந்து ஞானேந்திரியங்கள் 5ம், மனம் உட்பட 6ம், கர்மேந்திரியங்கள் வைகாரிகம் என்ற தத்துவத்திலே இருந்து கர்மேந்திரியங்கள் 5ம், பூதாதி என்ற தத்துவத்திலே இருந்து தன்மாத்திரைகள் 5ம் உருவாகின்றன. தன்மாத்திரைகளிலே இருந்து 5 பஞ்சபூதங்கள் தோன்றுகின்றன என்ற முறைமையை ஒரு ஒழுங்கிலே ஐயா விவரித்து கூறினார். இதிலே தன்மாத்திரைகளை பற்றிய விவரங்களை படிக்கின்ற இடத்திலே இருக்கின்றோம். இதற்கு முன்னதாக ஞானேந்திரியங்களையும் கர்மேந்திரியங்களையும் பற்றிய பாடல்களையும் அதற்கான விளக்கங்களையும் படித்தோம். இனி வரும் பாடல்களை ஐயா மூலமாக முழுமையாக கற்பதற்காக இறையருள் ஆசி செய்ய வேண்டும் என்று வேண்டி வணங்கி வகுப்புக்குள் செல்வோம். ஐயா அவர்கள். நன்றி. இல்லாம்பல்ல
இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். சைவ சித்தாந்தம் என்ற பெரும் தத்துவத்தை நமக்கு அருள் செய்த தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவடிகளை உச்சியிலும் உளத்திலும் புரத்தி மகிழ்வெய்துகிறேன். அவரால் உபதேசிக்கப்பட்ட அந்த தத்துவத்தை நம்பரையும் கொணர்ந்து சேர்த்தவர்களாகிய அகச்சந்தனாச்சாரியார்கள், புறச்சந்தனாச்சாரியார்கள் திருவடிகளை மனமுருகி போற்றுகின்றேன். இந்த சித்தாந்த நூல்களிலே ஆர்வத்தை ஏற்படுத்தி கொடுத்த குருமார்களையும் ஆசிரியர்களையும் மனதார வணங்குகிறேன். இந்த சைவ சித்தாந்தத்தை இன்று நாம் கற்பதற்கு வழி செய்திருக்கக்கூடிய உயிர்நோக்கு என்கின்ற அமைப்பை நடத்தக்கூடிய இளையோருக்கு என்னுடைய வாழ்த்தும் வணக்கமும் உரித்தாகட்டும். அதுபோலவே இந்த சங்கமத்தில் இணைந்து தத்துவ ஞானத்தை பெற முயற்சிக்கிற உங்கள் எல்லோருக்கும் என் அன்பும் வணக்கமும் வாழ்த்தும் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையாக கடவுள் வாழ்த்து இசைத்த உமானந்தினிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். திடீரென கேட்டதும் ஒரு தொகுப்புரை செய்த செந்திலுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். திடீரென சொல்வது என்பது ஒரு கடினமான செயல் அல்ல. நினைவை மீட்டுவதிலே இருப்பதுதான் அந்த சிரமம். உங்களிலே 60% மேற்பட்டவர்கள் இதை விளங்கி முன்வருகிறீர்கள் என்பது எனக்கு தெளிவாக தெரிகிறது. திடீரென சொல்வதிலே இருக்கக்கூடிய ஐயோ பிழை வந்து விடுமோ என்ற அச்சத்தினாலே தவறுகள் மறந்து போகும். அது எனக்கும் உண்டு. அதே வீடுகளில் இருக்கிற பொழுது சும்மா ஒரு தரம் ஒரு பொழுதும் போகாமல் டிவியிலே நாடகமோ ஒன்றுமே இல்லாத நேரம் வருகிற பொழுது சும்மா ஒரு தரம் தொகுத்து நினைத்து பார்த்தால் பிறகு அது மனதிலே ஆழமாக நிற்கும். நான் ஆரம்ப காலத்திலே சொற்பொழிவு பேச்சுத்துறைக்கு வந்த பொழுது அப்படித்தான் செய்வேன். இன்றைக்கு என்ன பேசுவது என்பதை ஓரளவு மனதுக்குள்ளே நினைத்து கொண்டு அதிலே அந்த கருத்து மாற்றங்கள் வருகிற இடங்களை ஒரு வரியாக குறித்து கொள்வேன். ஒரு விஷயம் முடியுதுன்னா ஒரு வரி, அடுத்த வரியிலே அடுத்த விஷயம், இப்படி ஒரு 10 விஷயத்தை குறித்து கொண்டால் அந்த வரிகளை முதல் பார்த்தால் அந்த 10 விஷயமும் ஞாபகத்துக்கு வந்துவிடும். அதை சொல்ல ஒரு பேச்சு வந்துவிடும். அது போலத்தான் சும்மா இருக்கிற நேரத்திலே நாங்கள் படித்த நினைவை மனதிலே ஒரு ஒழுங்குபடுத்தி நினைத்து கொண்டு வர பிறகு அது கொஞ்ச நாளிலே தானாக இதுக்கு பிறகு இது, இதுக்கு பிறகு இது என்பது தானாக அங்கே படிந்து நின்று வெளிவரும். அப்படி சில முயற்சி செய்யுங்கள். புதியவர்கள் முதலாக செய்கிறவர்கள் முன்னையே கேட்டு தெளிந்து கொண்டு அந்த உரையை நிகழ்த்தலாம். பல பேர் இருக்கிறீர்கள். செந்தில், ஸ்ரீராம், முருகேசன், இன்னும் அன்றைக்கு அந்த ஐயா 2 தினம் செய்தார். அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் இனி முதல் சொல்லித்தான் அந்த உரை செய்ய வேணும் என்ற அவசியம் இல்லை. ஆகவே அப்படி செய்து பழகுவது நல்லது. சித்தாந்தம் உங்களுக்கு கைவரப்பெற்றுவிடும் என்பதை மட்டும் சொல்லி இன்றைய இந்த பாடத்தை படிக்கலாம் என்று நினைக்கிறேன். சைவ சித்தாந்தத்திலே முதலாவதாக நாங்கள் உண்மை விளக்கத்தை படித்தோம். மனவாசகம் கடந்த தேவரால் இயற்றப்பட்ட நூல் அது. அந்த நூலுக்கு ஆனந்தராஜன் ஐயா உரை செய்து வழிகாட்ட சித்தாந்த அறிமுகம் எங்களுக்கு ஏற்பட்டது. அதற்கு பிறகு அதனாலே ஏற்பட்ட ஆர்வம் காரணமாக உமாபதி சிவாச்சாரியாரால் இயற்றப்பட்டதான திருவருட்பயன் என்கின்ற நூலை நாம் கற்க முடிந்தது. அந்த நூலுக்கு உரை செய்து நமக்கு வழிகாட்டியவர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சைவப்பிரியார் சிவபாத சுந்தரனார் அவர்கள். அதற்கு அடுத்ததாக நேராக நாங்கள் சிவஞான சித்தியார் என்கின்ற அருணந்தி சிவாச்சாரியாரால் இயற்றப்பட்ட நூலுக்குள்ளே நுழைந்திருக்கிறோம். கொழும்பைச் சேர்ந்த நீதிபதியாகிய திருவிழங்கம் ஐயா அவர்கள் அதற்கு
புதுமையான விதத்திலே உரை எழுதி நமக்கு வழிகாட்டுகிறார். அந்த வகையிலே நாங்கள் இப்பொழுது சிவஞான சித்தியார் என்ற நூலுக்குள்ளே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். சைவ சித்தாந்த நூல்கள், கற்க வேண்டிய நூல்கள் என்று 14 நூல்களை வகுத்திருக்கிறார்கள். திருமுறை எப்படி 12ஓ இது 14 நூல்கள் சித்தாந்த சாத்திரங்கள் என்று சொல்லப்படுகின்றன. அதிலே ஒரு 3 நூல்களை கற்கிற வாய்ப்பு கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். முறைப்படியான கல்வி என்று கேட்டால் இன்னும் பல நூல்களை படித்து விட்டுத்தான் நாங்கள் சிவஞான சித்தியாருக்குள்ளே நுழைந்திருக்க வேண்டும். எங்களுடைய ஆர்வம் ஒன்று. அடுத்தது, நீங்கள் எல்லோரும் வளர்ந்த நிலையில் உள்ளவர்கள் என்றபடியால், சித்தாந்த அடிப்படையை பற்றி கொண்டபடியால் இந்நூலுக்குள்ளே நுழைய முடிகிறது. அந்த வகையிலே நாங்கள் சிவஞான சித்தியாருக்குள்ளே பயணிக்கிறோம். இன்னும் ஒரு நூல், இறுதி நூலாக கருதப்படுவது சிவஞான போதம். அதுவும் படித்து விட்டால் நேராக முக்திதான் விளங்கி கொண்டு, படித்து விட்டால் இல்லை, உணர்ந்து விட்டால் முக்தி என்பது உறுதி. இதிலே முதலிலே பாயிரத்திலே 6 பாடல்கள் விநாயகரை வணங்குகிறார், பரசிவத்தை வணங்குகிறார். அதற்கு பிறகு இந்த நூலை படிக்க வேண்டிய காரணம், யார் படிக்க தகுதியுள்ளவர்கள், படிப்பதனாலே வருகிற பயன் போன்றவற்றை சொல்லி அவையடக்கம் சொல்லி பாயிரவியல் முடிகிறது. சைவ சித்தாந்தம் என்பது முப்பொருள் உண்மை பற்றி பேசுகிற தத்துவம். உள்பொருள் 3 என்று சைவ சித்தாந்தம் கூறுகிறது. தத்துவங்கள் பல வேறு வேறுபட்ட நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றன. அதிலே சைவ சித்தாந்தம் எடுத்திருக்கும் நிலைப்பாடு என்பது உள்பொருள் 3. 2 என்கிறவர்கள் இருக்கிறார்கள், 1 என்கிறவர்கள் இருக்கிறார்கள். அது வேறு வேறு தத்துவங்களாக விரிந்திருக்கிறது. அது பற்றி நமக்கு கவலை இல்லை. கட்டாயம் அவற்றோடு ஒப்பிட்டு சித்தாந்தத்தை படிக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை என்பது என் தனிப்பட்ட கருத்து. படிக்கிற விஷயத்தை முதல் விளங்கி படித்துக் கொண்டோமானால் அதற்கு பிறகு நேரம் இருந்தால் மற்றைய தத்துவங்கள் என்ன சொல்கிறது என்பது பற்றி ஆராயலாம். ஒப்பிட்டு படித்தால் தேவையில்லாத குழப்பங்கள் நிறைய விளையும் என்றபடியால் நாம் அவற்றை விட்டுவிட்டு சைவ சித்தாந்தம் முப்பொருள் உண்மையை கூறுகிறது என்ற அடிப்படையிலே இருந்து எங்களுடைய பாடம் தொடங்க வேண்டும். அது என்ன முப்பொருள் என்றால், பதி, பசு, பாசம். இவை மட்டும்தான் பொருளா என்றால் இவை மட்டும்தான் பொருள் என்கிறது சித்தாந்தம். ஏனென்றால் என்றைக்கும் உள்ள பொருட்கள் இம்மூன்றும் என்கிறது. உலகத்திலே பலவிதமான பொருட்கள் இருந்தாலும் அவற்றுக்கு தோற்றம் உண்டு, நிலைத்தல் உண்டு, அழிதல் உண்டு. தோன்றி நிலைத்து அழியும் பொருள்களை நித்த பொருளாக சொல்ல முடியாது. ஆகவே தோன்றாத என்றும் அழியாத, தோன்றாத பொருள் அழியாது. ஆகவே தோன்றாத பொருளாகவும் அழியாத பொருளாகவும் இருப்பவை எவை என்று தங்களுடைய யோக பார்வையினாலே ஆராய்ந்த நம் பெரியவர்கள் 3 பொருள்கள் தான் என்றும் உள்ள பொருட்கள் என்று நிச்சயிக்கிறார்கள் சித்தாந்த புலவர்கள். அதன்படி பதி, பசு, பாசம் என்ற முப்பொருள்களும் உள்பொருள்கள் என்று கருதப்படுகின்றன. பதி என்பது இறைவனை குறிக்கிற சொல், பசு என்பது ஆன்மாவை குறிக்கிற சொல், பாசம் என்பது மலங்களை குறிக்கிற சொல். ஆகவே இந்த பதி, பசு, பாசம், இறைவன், உயிர்கள், அது மலங்கள் ஆகிய இந்த 3 தான் என்றும் உள்ள பொருள் என்று நம் நூலாலே வகுக்கப்படுகிறது. இறைவனுக்கும் தோற்றம் இல்லை, முடிவும் இல்லை. உயிருக்கும் தோற்றம் இல்லை, முடிவும் இல்லை. மலங்களுக்கும் தோற்றமும் இல்லை, முடிவும் இல்லை. இவை என்றும் இருப்பவை என்பது கருத்து. இந்த வகையிலே இறைவன் என்ற அந்த பொருள் ஒரே பொருள், அதற்கு பன்மை இல்லை. அதனுடைய வடிவங்கள் மாறுபடுமே தவிர பதி என்பது எப்பொழுதும் ஒன்று. பசு என்பது எண்ணில்லாதவை, அதற்கு எண்ணிக்கை கிடையாது. பாசம் என்பது ஆணவம், கண்மம், மாயை என்ற 3. பிறகு அதை 5ஆக விரித்துக் கொள்கிறார்கள். இதுதான் பதி, பசு, பாசங்களினுடைய அடிப்படை. பதி முற்றறிவுள்ள முழு ஆற்றல் உள்ள பொருள். பசு கட்டுப்பட்ட அறிவுடையது, பாசம் அறிவில்லாதது. இந்த அடிப்படையிலே
அறிவுடையது என்ற அடிப்படையிலே இறைவனுக்கும் ஆன்மாவுக்கும் தொடர்புண்டு, பசுவுக்கும் பதிக்கும் தொடர்புண்டு. அறிவில்லாதது என்ற வகையிலே பாசம் இவற்றுக்கு புறம்பானது. இனி இந்த பசுவாகிய சிற்றறிவுடைய பொருள் ஆன்மா பதியைச் சேர்வதற்கு பதிலாக பாசத்துக்குள் போய் அகப்பட்டுக் கொள்கிறது. நான் அப்பொழுதும் சொல்லுகிறது உண்டு, மலம் ஆன்மாவை பற்றியது என்று சொல்லக்கூடாது. அப்படியானால் மலத்துக்கு அறிவு இருக்கிறது என்று வந்துவிடும். அறிவுள்ள பொருள் தான் நினைந்து வந்து பற்ற முடியும். மலம் ஆன்மாவை பற்றுவதில்லை. ஆன்மா போய் மலத்துக்குள்ளே அகப்பட்டுக் கொள்கிறது என்பதுதான் சரி. அகப்பட்ட நிலையிலே அது பாடான நிலை உறும். அந்த சொல்லை சொல்வதற்கு காரணம் ஒரு கல்லு போல ஆகும். அதைத்தான் பாடானம் என்கிறார்கள். பாடான நிலைக்கு வந்தவுடனே அந்த மலத்துக்குள்ளே அகப்பட்ட வெறுப்பும் விடுபட வேண்டும் என்ற விருப்பம் கண்மத்தை உருவாக்கும். அந்த கண்மம் காரணமாக அது பிறவிக்குள்ளே வரும். இதுதான் ஒழுங்கு. அப்படி பல பிறவிகளிலே அடிபட 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 பிறவிக்குள்ளே வருவதற்கு அதுக்கு மாயை துணை செய்யும். மாயைக்குள்ளே நிற்கிற இந்த உயிர் இன்ப துன்பங்களை அனுபவித்து அனுபவித்து அனுபவிக்கிற காலத்திலேயே புதிய நல்வினை தீவினை செய்து அவற்றின் காரணமாக அனுபவிக்கக்கூடியவற்றை அனுபவித்து எஞ்சிய வினைகளை தொகுத்து வைத்து அதிலே பக்குவப்பட்ட வினைகளை கொண்டு பூமிக்கு வந்து இப்படியே சுழற்சியாக சஞ்சீதம் ஆகாமியம் சஞ்சீதம் ஆகாமியம் பிரார்த்தம் என்கின்ற 3 வினை தொகுதிகளுக்குள்ளே சுழன்று சுழன்று இந்த உயிர் அடிபடுகிற காலத்திலே அதற்கு இவற்றிலே இருந்து விடுபடுகிற பக்குவம் வரும். இருவினை ஒப்பு, மலபரிவாகம், சத்தினைவாகம் ஆகவை நீள மாயை அவற்றை விட்டு நீங்கும். கண்ம வினை முற்று பெறும். மாயையும் நீங்கி கண்மமும் நீங்கினால் ஆணவம் எஞ்சி நிற்கிற ஆணவம் வலிகட்டு போய் இருந்தும் இல்லாத நிலையை எய்துகிற பொழுது அந்த இடத்தை இறையருள் வந்து நிரப்ப உயிர் இறைவனோடு இரண்டர கலக்கிற தன்மை பெறும் என்பதுதான் மொத்தமான சைவ சித்தாந்த அடிப்படை. அந்த வகையிலே நாங்கள் ஆரம்பத்திலே முதல் இறைவனுடைய உண்மையும் இலக்கணமும் படித்தோம். இறைவன் என்ற ஒரு பொருள் இருக்க வேண்டும் என்பதை நிரூபித்தல், இறைவனுடைய உண்மை பற்றி பேசுவது, பிறகு அந்த இறைவன் என்ன செய்கிறான், எப்படி செயல்படுகிறான் என்பதை சொல்வது இறைவனுடைய இலக்கணம். அதை முடிந்த பிறகு நாங்கள் நேராக பசுவுக்கு வராமல் பாசத்துக்கு வருகிறோம். பாசத்திலே முதலிலே கண்மம் பற்றிய விவரங்களை சொன்னார். அதைத்தான் நான் இப்பொழுது சொன்னேன். ஒரு உயிர் பிறவிக்கு வந்து நல்வினை தீவினை செய்து அந்த நல்வினையினாலே புண்ணியமும் தீவினையினாலே பாவமும் எய்தி அப்பாவ புண்ணியங்கள் அந்த உயிர்களுடைய ஆன்மாவிலே பதிந்து பிறகு யாரோ ஒருத்தர் சவுண்ட ஆஃப் பண்ணாம பேசுறீங்க, அதை நிறுத்திடுங்க. அது உயிர்களுடைய ஆன்மாவிலே பதிந்து கிடந்து சஞ்சிதமாகி அதில் பக்குவப்பட்ட ஒரு தொகுதி வினை பிராரத்துவமாக வந்து பிறவிகளை அனுபவிக்கிறது என்பது நம்முடைய சித்தாந்த அடிப்படை. அதிலே கண்மத்தினுடைய நிலையிலே இதைத்தான் நாம் படிக்கிறோம். இனி கண்மம் அனுபவிக்க வேண்டுமானால் ஒரு உயிர் தான் செய்கிற அனைத்து செயலுக்குமான பயனையும் தானே அனுபவிக்க வேண்டும் என்பது விதி. அந்த விதியின்படி கண்மங்களை அனுபவிக்க உயிர் வர வேண்டுமானால் அதற்கு ஒரு உடம்பு தேவை. அந்த உடம்பிலே அறியவும் செய்யவும் தேவையான கருவிகள் தேவை. அந்த அறிதல் செய்தல் ஆகிய தகுதியோடு கொண்ட உடம்பு நிற்க ஒரு இடம் தேவை. அந்த இடத்திலே அந்த உயிர் அனுபவங்களை பெறுவதற்கான அனுபவங்கள் தேவை. இவைதான் தனு கரண புவன போகம் என்று சொல்லப்படுகின்றன. இவற்றை நமக்கு மாயை உபகரிக்கிறது. மாயை என்பது ஒரு பொருள்.
ஆனால் அதை 3 கூறுகளாக பிரிக்கிறார்கள். கலக்கொண்டு 3 உருவமாக பிரியும் என்கிறார்கள். அது சுத்தமாயி, அசுத்தமாயி, பிரகிருதி மாயை என்று 3ஆக விரிகிறது. சுத்தமாயி என்பது உயிர்களை, பாடானமாக கிடக்கும் உயிர்களை ஆயத்த நிலைக்கு, அனுபவ ஆயத்த நிலைக்கு கொண்டு வருவதற்காக இறை சக்தி ரூபமாக கலந்து நின்று கீழிறங்கி வருதல். அப்படி வருகிற அந்த அந்த சக்தி நிலைகளை தாங்கி நிற்பது சுத்தமாயி. அதுதான் நாதம், விந்து, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்தவித்தை என்று பிரித்து அதிலே இருந்து சொற்பிரபஞ்சம், பொருட்பிரபஞ்சங்கள் ஆகியவை தோன்றுகின்றன. இனி உயிர்களை தயார்படுத்துகிற இறைநிலை தோன்றிய பிறகு உயிர்களினுடைய தயார் நிலை ஆரம்பமாகிறது. பாடானமாக கிடக்கிற உயிரை முதல் இயங்கச் செய்ய வேண்டும். இயங்கச் செய்வதானால் அது இயங்குவதற்கான காலம் நிர்ணயிக்கப்பட வேண்டும். பிறகு அந்த குறிப்பிட்ட காலத்திலே அது அனுபவிக்க வேண்டிய வினை தொகுதி, பக்குவப்பட்ட வினை தொகுதி தயார் செய்யப்பட வேண்டும். இவை தயார் செய்கிற ரெண்டுக்கும் காலம், நியதி, தத்துவங்கள் என்று பெயர். காலம் வரையறை செய்து அந்த காலத்துக்குள்ளே அது அனுபவிக்க வேண்டிய வினைகள் தீர்மானிக்கப்படுகிற பொழுது கால, நியதி, தத்துவங்கள் வந்துவிடும். இவை வந்தால் போதாது, உயிர் தூங்கி கிடக்கிற உயிர் சற்று வெளிப்படைய வேண்டும். அதற்காக அதை இறைவன் அசைத்து விடுவான். அப்படி அசைக்கிற பொழுது அதனுடைய கிரியாசக்தி மெல்ல தூண்டப்படும். பிறகு கிரியாசக்தி என்றால் செயல் சக்தி. செயல் சக்தி தோன்றின உடனே அதற்கு அறிவு உண்டாகும். செயலும் அறிவும் உண்டானே விருப்பம் உண்டாகும். இதைத்தான் கால நீதிக்கு பிறகு கலை, வித்தை, அராகம் என்று. கலை என்பது செயல், வித்தை என்பது அறிவு, அராகம் என்பது இச்சை. எந்த ஒரு உயிர் பொருளுக்கும் அறிவு, செயல், இச்சை என்ற 3ம் இருக்கும். ஆகவே அந்த வகையிலே இந்த 3 நிலையும் உயிர்களுக்கு தயார் நிலையிலே ஏற்படுகிறது. காலம், நீதி, கலை, வித்தை, அராகம் என்ற 5ம் ஒன்றான உடனே உயிர்களுக்கான ஒரு சூக்ம வடிவ நிலை தோன்றுகிறது. அந்த வடிவ நிலையை புருடன் என்று சொல்கிறார்கள். அதனோடு பிரகிருதி மாயை அதிலே இருந்து தோன்ற மொத்தமாக 7ம் சேர்ந்து இவற்றை நாங்கள் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை என்கின்ற 7ம் சேர்ந்து வித்யா தத்துவங்கள் என்று சொல்லப்படுகிறது. இதிலே பிரகிருதி மாயை என்பது குணங்களினுடைய அவ்வியக்த வடிவாக நிற்கின்ற ஒரு பொருள். குணம் என்பது முதல் உருவாக வேண்டும். உயிர்கள் குணவயப்படுகிற பொழுதுதான் அனுபவங்களை பெற முடியும். அந்த குணநிலையை உருவாக்குவது இந்த பிரகிருதி மாயை ஆகும். அதிலே குணதத்துவம் தோன்றும். பிரகிருதி மாயை, குணம், சித்தம் என்பவையெல்லாம் ஒரே பொருள்கள். அது வேறு வேறு செயற்பாடினாலே வேறு வேறு பெயர் பெறுகின்றது. சித்தம்தான் உலகத்திலே நம்மை விருப்புண்டாக்கி இயங்க வைப்பது. அதனை சித்தம் என்று சொல்கிறார்கள். இந்த பிரகிருதி மாயையிலே இவையெல்லாம் கலக்குண்டு போய் இருக்கும். அதனைத்தான் அவ்வியக்த நிலை என்று சொல்வார்கள். 3 குணங்கள் உள்ளன. சாத்விகம், ராஜசம், தாமசம் என்ற 3 குணங்கள். இந்த முக்குணங்கள் வேறு வேறாக இணைகிற பொழுதுதான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய குணத்தன்மை எல்லாமே தோன்றுகின்றன. 7 சுரங்களுக்குள்ளே கோடிக்கணக்கான ராகங்கள் உருவாவது போல 3 குணங்களுக்குள்ளே இருந்து கலப்பு விகிதாசார வித்தியாசத்தினால் பல குணங்கள் தோன்றுகின்றன. அடிப்படை குணங்கள் 3 தான். கலக்கிற விகிதாசாரத்தாலே இதிலே 1 வீதம் எடுத்து 99 வீதம் எடுத்தால் ஒரு குணம், இதிலே 2 எடுத்து 98 வீதம் எடுத்தால் ஒரு குணம். இப்படி கலப்பு வித்தியாசத்தை வேறுபடுத்த கோடிக்கணக்காக பிரியும். இப்ப நான் 1.99 என்று சொன்னேன். அதை நீங்கள் இன்னும் நினைத்து பாருங்கள். 1.1 அங்காடே 99.9 இப்படி பிரித்தீர்களே. ஆனால் குணங்கள் கோடிக்கணக்காக பிரிந்ததற்கான காரணம் புரியும். 3லிருந்து இத்தனை குணம் தோன்றுமா என்று நினைக்கிறோம் அல்லவா? தோன்றலாம் என்பதற்கான காரணம் சொல்லுகிறேன். ஆகவே குணங்கள் இப்படி விரிய பொருள்கள், குணங்கள் எக்கச்சக்கமான தோற்றம் வரும்.
அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த 3 குணங்களை நம் பெரியவர்கள் கண்டுபிடித்தார்கள். அந்த கண்டுபிடிப்பு என்பது நான் நினைக்கிறேன் இன்றைக்கு செவ்வாய் சந்திரன் எல்லாம் போய் கண்டுபிடிக்கிற விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை விட பெரிய கண்டுபிடிப்பாக கருதப்பட வேண்டியவை. அந்த பிரகிருதி மாயினுடைய அவ்வியக்த நிலையிலே இருந்து முக்குணங்கள் தோன்றும். அந்த முக்குணங்களிலே முக்குணங்கள் என்னும் விரிவாகி ஒவ்வொன்றும் 3 9 குணமாக அந்த குணம் விரியும். இனி அந்த குணதத்துவத்திலே இருந்து புத்தி தத்துவம் தோன்றும். புத்தி தத்துவத்திலே இருந்து அகங்கார தத்துவம் தோன்றும். புத்தி தத்துவனுடைய வேலை புலன்களால் அறியப்படுகிற விஷயத்தை நிச்சயித்தல். அகங்கார தத்துவத்தினுடைய வேலை அந்த நிச்சயிக்கும் தொழிலை தொடர்ந்து செய்யும்படியான ஊக்கத்தை கொடுத்தல். அதுதான் நான் என்கின்ற உணர்வாக நமக்குள்ளே நின்று செயல்படுகிறது. இனி இந்த அகங்காரம் குணங்களினுடைய கலப்பினாலே 3 வகையாக பிரிகிறது. சாத்வீக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம். அது தெய்வதம், வைகாரி, உதாதி என 3 சொல்லப்படுகிறது. இவை 3 தத்துவங்கள் அல்ல, 3 கூறுகள், அகங்காரத்தினுடைய 3 கூறுகள். இதிலே சாத்வீக அகங்காரத்திலே இருந்து மனமும் ஞானேந்திரியங்களும் தோன்றும். மெய்வாய்கண் மூக்கு செவியாகிய ஞானேந்திரியங்கள் தோன்றும். இவை 6 அறிவு கருவிகள் எனப்படுகின்றன. அறிவுக்குரியதாகிய சாத்வீகத்திலே இருந்து தோன்றுகின்றன இவை. இனி அடுத்தது செயற்கருவிகள். செயலுக்குரியதாகிய ராஜசத்திலே இருந்து தோன்றும். செயற்கருவிகள் என்ன என்றால் வாக்கு, பாணி, பாயு, பாதம், வாயு, உபஸ்தம் என்ற 5. வாக்கு என்பது வார்த்தைகள். அடுத்தது கை, கால். அடுத்தது அழுக்கு வழியேற்ற கருவிகள், இன்ப வழியேற்ற கருவிகள் என கருவிகள், செயற்கருவிகள் 5 மாறுகிறது. அதற்கு பிறகு இனி ஞானேந்திரியம் உருவாகிவிட்டது, கர்மேந்திரியம் உருவாகிவிட்டது. இவை செயல்படுவதற்கான விடயங்கள் தேவை. அது 3வதாகிய இந்த தாமச அகங்காரத்திலே இருந்து, அதாவது பூதாதி அகங்காரத்திலே இருந்து தோன்றப் போகின்றன. இவை அனுபவத்துக்கான விடயங்கள். அனுபவத்துக்கான விடயங்கள் மயக்கம் தருபவை என்பபடியால் மயக்கத்துக்குரியதான தாமச அகங்காரத்திலே இருந்து தன்மாத்திரைகளாக விரிகின்றன. அந்த தன்மாத்திரைகள் சுவையொளி உரோசை நாற்றம் என்று சொல்லப்படுகிறது. அது பின்னாலேயும் நாம் அனுபவிக்கிற பொருள்களையும் புலன்களையும் சுவையொளி உரோசை நாற்றம், மெய்வாய் கண்மூக்கு செவி புலன்கள், பொறிகள், அதிலிருந்து தோன்றுகிற புலன்கள் சுவையொலி உரோசை நாற்றம் என்றும் சொல்லுகிறோம். நாங்கள் சொல்லுகிற சுவையொலி உரோசை நாற்றத்தினுடைய மூலமாக இருப்பவைதான் அந்த சுவையொலி உரோசை நாற்றம் என்கின்ற தன்மாத்திரைகள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இனி தன்மாத்திரைகள் தோன்றினுடனே அவை சூக்கும பூதங்கள் என்று சொல்லப்படுகின்றன. அதிலே இருந்து தூளபூதங்கள் தோன்றும். தன்மாத்திரைகளில் இருந்துதான் தூளபூதங்கள், நாங்கள் சொல்லுகிற ஆகாயம், காற்று, அக்கினி, நீர், நிலம் என்பவை தோன்றும். இவைதான் நம்முடைய அனுபவங்களுக்குரிய தளமாக இருந்து நமக்கு உதவி செய்யும் என்பதுதான் இந்த 36 தத்துவங்களிலே நாம் விளங்கிக் கொள்ளுகிற விஷயம். அதிலே இப்பொழுது நாங்கள் முதலிலே சுத்தமாய தத்துவம் பற்றிய விவரங்கள் எங்களுக்கு இன்னும் சொல்லப்படவில்லை. சுத்தாசுத்தமாயை என்று சொல்லப்படுகிற அசுத்தமாயை விஷயத்திலே அது எப்படி உருவாகிறது என்ற விவரம் படித்தோம். இப்பொழுது நிறைவாக நாங்கள் படித்துக் கொண்டிருப்பது பிரகிருதி மாயை விடயங்கள் பற்றி படித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே தன்மாத்திரைகள் வரையும் வந்திருக்கிறோம். அந்த இடத்திலே இருந்துதான் நாம் பாடம் தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறேன். விட்ட இடத்திலே இருந்து இனி படியுங்கள். சிவஞான சித்தியார் சுபக்கம். விநாயக வணக்கம். ஒரு கோட்டன் இருசெவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தருகோட்டம் பிறையிதழி தாழ் சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டு அன்பொடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே.
திருவிளங்க தேசிகர் துதி. அருவிளங்க சிவநெறியின் அருணந்தி மொழிநூலின் ஆழம் தேற்றி உருவிளங்க உண்மை நிலை உணராதே உணர்ந்தொழுக ஒழுக்கிற்காட்டி மறுவிளங்க கதிர்காம வாழ்க்கை நிலை கூட்டி வைத்த பரணே சைவ திருவிளங்க குருவே உன் சேவடிகள் சிரமண மேற்செரிப்போம் யாமே. ஏன் முதல் 2 பாடல் அதோட பொழிப்புரை ஒண்ணு படிச்சுட்டுமாங்க. இதுக்கு முன்னாடி பாடல் 152 பாடல் தலைப்பு கர்மேந்திரியங்களும் அவற்றின் தொழிலும். பொழிப்புரை. வாக்கு பாதம் பாணி பாயு உபத்தம் என்னும் 5 கர்மேந்திரியங்களாம். வசனம் கமனம் தானம் விசர்க்கம் ஆனந்தம் என்னும் 5 முறையே அவற்றின் தொழில்களாம். கர்மேந்திரியங்கள் இன்னவை, அவற்றால் செயல்படுத்தப்படுகிற தொழில்கள் அவை, அதை சொல்லுகிறார். பாடல் 153 பாடல் தலைப்பு ஆன்மாவை பந்திக்கும் கருவிகளின் வகை. பொழிப்புரை. கர்மேந்திரிய ஞானேந்திரியங்கள் உடம்பின் புறத்தே நின்று தொழிற்படும் புறக்கருவிகளாம். மனம் முதலிய அந்தக்கரணங்கள் இந்திரியங்களாலே தரப்பட்ட விடயங்களை உடம்பின் அகத்தே நின்று விடையிக்கும் உட்கருவிகளாம். அராகாதிகள் அவ்வாறு விடையிக்கப்பட்டு வந்த பயனை ஆன்மாவின் அறிவித்தற் பொருட்டும் ஆன்மாவின் பொருத்தும் உள்ளந்த கரணங்களாம். இம்முத்திர கருவிகளாலும் உயிர் பந்திக்கப்பட்டு நிற்கும். இந்த பாடல் தான் கடைசியாக நாங்கள் படித்த பாடல். கருவிகள் நமக்கு தரப்படுகின்றன. இந்த இடத்தை கொஞ்சம் விளங்கிக் கொள்ளுங்கள். கருவிகள் நமக்கு தரப்படுகின்றன. தொடக்கத்திலே இருந்து பார்த்தால் ஆணவத்திலே போய் பொருந்தினோம், அதனாலே கண்மம் விளைந்தது, அது தொடர்ந்து விளைகிறது. இந்த கண்மத்தை நிலையிலிருந்து முதலாகவே கீழே இருந்து போக வேண்டும். முதல்ல இருந்து அடுத்தது வந்தது என்றால் பிறகு கீழே இருந்து நீக்கி கொண்டு போனால்தான் நீக்க முடியும். சைவ சித்தாந்தம் மலம் என்று பொதுவாக பெயர் சுட்டாமல் சொன்னால் அது ஆணவத்தை மட்டும்தான் குறிக்கிறது என்று அர்த்தம். ஆகவே ஆணவம் உயிரை பற்றி இருக்கிறபடியால் தான் இறைவனை நாம் அடைய முடியாமல் இருக்கிறது. ஆகவே ஆணவம் நீங்க வேண்டும். ஆணவம் நீங்க வேண்டுமானால் ஆணவத்தினாலே விளைந்த கண்மம் நீங்க வேண்டும். கண்மம் நீங்க வேண்டுமானால் அதற்கு மாயை என்கின்ற மலம் நமக்கு தேவை. ஆகவே மாயையிலே மூழ்கி தனது உணபோகங்களை பெற்று அனுபவம் பெற்றுக் கொண்டிருந்து பிறகு அதற்கான கருவிகளை இறைவன் ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் என்ற கருவிகளை தருகிறான் அனுபவங்களை பெறுவதற்காக. இந்த கருவிகள் ஊடாக நாம் பெறுகிற அனுபவங்கள் நம் உயிரை போய் சேர வேண்டும். புத்தியை போய் சேர்ந்து பிரயோசனம் இல்லை. நான் தேனை நக்குகிறேன் என்றால் நாக்கு சுவைக்கிறது. இது நாக்கு அதை அந்த சுவையை உள்வாங்குகிற தன்மையை மட்டும்தான் நாக்கு வைத்திருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். நாக்கு நக்கனோடனே இனிக்கிறது என்றால் நாக்கு இனிப்பதில்லை. இனிப்பு என்ற சுவையை வாங்கி உள் அனுப்பக்கூடிய கருவிதான் நாக்கு. அந்த இனிப்பு சுவையை இது இனிப்பு சுவைதான், இது என்ன சுவை என்று ஆராய்வது மனம், ஆராய செய்வது அகங்காரம். முடிவு செய்து இது இனிப்பு என்று அந்த சுவையை உணர்ந்து கொள்வது நம்முடைய புத்தி நிச்சயிக்கும் இது இனிப்பு என்ற. இவ்வளவும் உள்ளே நடக்கிற வேலை. வெளியிலே நாக்கு கண் மூக்கு வாயெல்லாம் அந்தந்த அனுபவங்களை பெற்று உள்ளே அனுப்புகிற வேலைதான் இந்த கருவிகளுக்கு. கண் பார்ப்பதில்லை, பார்த்தலாகிய செயலை உள்ளே அனுப்புவது கண்ணுடைய வேலை, கேட்டலாகிய செயலை உள்ளே அனுப்ப வேண்டியது காதனுடைய வேலை. இப்படித்தான் இந்த 5 உறுப்புகளும் வேலை செய்கின்றன. உள்ளே போன உடனே இது இன்னது என்று ஆராய்வது, இன்னதாக இருக்கும் என்று ஆராய்ந்து மனம் ஆராய்ந்து அகம் தூண்ட புத்தி நிச்சயித்து விடும் இன்ன பொருள் என்று. அப்போ இது இனிப்பு என்று தெரிகிறது. இனிப்பு என்று புத்திக்கு தெரிந்த என்ன பிரயோசனம்? புத்தி மலவையப்பட்டு நிற்கவில்லை, ஆணவத்தை ஆன்மாதான் ஆணவப்பட்டு நிற்கிறது. ஆகவே இந்த சுவை பாதிப்பு ஆன்மாவை தொட வேண்டும். புத்தியை தொட்டு பிரயோசனம் இல்லை. இது இனிப்பு என்று புத்திக்கு தெரிஞ்சு புத்தியாலே உணரப்பட்டதாகிய அந்த இனிப்பை நான் அனுபவிக்கிறேன் என்பதை ஆன்மா பெற வேண்டும்.
ஆகவே முத்திரத்திலே இந்த கருவிகள் இயங்குகின்றன என்கிறார். ஒன்று புறத்திலே நின்று விஷயங்களை உள்வாங்குகிற கருவிகள், மற்றவை அகத்திலே நின்று அந்த அனுபவங்களை தீர்மானித்து பெற்றுக்கொள்கிற கருவிகள். அதற்கு பிறகு புத்தியாலே தீர்மானிக்கப்பட்ட விடயத்தை ஆன்மாவிடம் பொருத்துகிற கருவிகள் என்று 3 கருவிகள் இருக்கின்றன. புறத்தே இருக்கிற கருவிகள் தான் நாங்கள் ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் என்கிறோம். அகத்திலே இருக்கிற கருவிகள் தான் நாங்கள் அந்த கரணங்கள் என்று சொல்லுகிறோம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கின்ற கரணங்கள். உள்ளந்த கரணங்கள், அதாவது அந்த அனுபவங்கள் தீர்மானிக்கப்பட்ட பிறகு அதை உயிரனுபவம் ஆக்குவதற்கு 3 கருவிகள் இருக்கின்றன. நாங்கள் முன்னே படித்தோம். இந்த காலத்தை நீதியை விட்டால் கலை, வித்தை, அராகம். அதுதான் செயல், மற்றது அறிவு, அடுத்தது இச்சை. இந்த 3 தான் உயிர்களிடம் இந்த அனுபவத்தை கொண்டு போய் சேர்க்கும். அப்போ 3 நிலையிலே, புறத்திலே வாங்க, அகத்திலே நிச்சயிக்க, உள்ளந்த கரணம் அதை உயிர் அனுபவமாக மாற்றும் என்பதைத்தான் இப்ப கடைசி பாடல் எங்களுக்கு விளக்கம் பண்ணியது. அடுத்த பாடலுக்குள்ளே போகலாம். புதிய பாடல் பாடல் எண் 154. பாடல் தலைப்பு தன்மாத்திரைகள் தோன்றும் முறைமையும் அவற்றின் தொழிலும் புரியட்டக உடம்பும். ஓசை நல் பரிச ரூப இரத கந்தங்கள் என்று பேசு மாத்திரைகள் 5 பிறக்கு போதாதி அகத்தில் நேச இந்திரியங்கட்கு நிகழ் அறிவு இதனார் காண்டும் ஆசை சேர் மனாதி தன்மாத்திரை புரியட்டகம்தான். பொருளுரை: ஓசை நல் பரிச ரூப இரத கந்தங்கள் என்று பேசும் மாத்திரைகள் 5, சத்தம், நல்ல பரிசம், உருவம், இரதம், கந்தம் என்று சொல்லப்படும் தன்மாத்திரைகள் 5 பூதாதிகத்தில் பிறக்கும். பூதாதி அகங்காரத்தின் நின்று தோன்றும். நேச இந்திரியங்கட்கு நிகழ் அறிவு இதனால் காண்டும். விரும்ப பெற்ற இந்திரியங்களுக்கு உண்டாகும் விடய ஞானம் இத்தன்மாத்திரைகளினால் உண்டாதலை காண்போம். ஆசை சேர் மனாதி தன்மாத்திரை இச்சாரூபமாகிய மனம், புத்தி, அகங்காரம் 3 தன்மாத்திரைகள் 5 ஆகிய 8 கூடியது புரியட்டகம், புரியட்டக உடம்பாம். திருப்பி படிப்போம். ஓசை நல் பரிச ரூப இரத கந்தங்கள் என்று பேசும் மாத்திரைகள் 5. இந்த இடத்துல தான் கொஞ்சம் தெளிவுபட்டுக் கொள்ளுங்கள். இந்த தன்மாத்திரைகள் என்றால் என்ன என்றால், இந்த சுவை, ஒளி, உரு, ஓசை, நாற்றம், அதைத்தான் வடமொழியிலே என்ன சொன்ன என்ன சொற்கள் கொடுக்கிறார்கள்? கந்தம், கந்தம், ரசம், கந்தம், ரசம், ரூபம், ஸ்வரிசம், சொல். ஆகவே நாம் அந்த சொற்களை கட்டாயம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நூல்கள் பிடிக்கிற பொழுது நேராக அந்த சொற்பிரயோகத்தையே பயன்படுத்துவார்கள். நாங்கள் இப்போ கம்ப்யூட்டரை கணனி என்று படித்தாலும் புத்தகங்களிலே அதை பற்றி மேல் படிப்பு படிக்கிற பொழுது கம்ப்யூட்டரில் தான் வரப்போகிறது. ஆகவே அதையும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். வடமொழிக்கு நாங்கள் எதிரானவர்கள், ஆகவே அதை படிக்க மாட்டோம் என்று முட்டாள்தனமாக பேசக்கூடாது. அப்படித்தான் இப்ப பேசுகிறார்கள். இது தெரிந்த எந்த விஷயத்தையும் தெரிந்து கொள்வதாலே ஒருவருக்கு நட்டம் விளைய போவதில்லை. ஆகவே சுவையொலி உருவோசை நாற்றம் இது என்ன செய்கிறது? நாக்காலே சுவை, கண்ணாலே ஒளி, காதாலே ஓசை, மூக்காலே நாற்றம், உடம்பாலே உணர்தல், இந்த 5 பெறுகிறோம். மொத்தமே இந்த அனுபவங்கள் தான். கேட்கிறதாலே வருகிற அறிவு, பார்க்கிறதாலே, மணக்கிறதாலே, சுவைக்கிறதாலே, உணர்வதாலே வருகிறது தான் எங்களுடைய அறிவு. இதை விட வேறொரு அறிவு இல்லை. மனதாலே என்ன செய்கிறோம் என்று கேட்டால் அதை ஆராய்ந்து அறிகிறோம். அதனாலே மனக்கறிவு என்ற ஒன்று, அதனை சேர்த்துத்தான் நாங்கள் ஒரு உயிருக்கு 6 அறிவு, மனிதர்களுக்கு 6 அறிவு என்று சொல்வதற்கு காரணம் இந்த 5 புலன் அறிவும் மனதனுடைய 6,000 அறிவும் சேர்ந்து 6 அறிவு என்கிறோம். ஆகவே இந்த 5 வகையான சுவையொலி உரோசை நாற்றம் 2 நிலைப்படுகிறது. ஒன்று
தன்மாத்திரை என்ற அந்த சுவையொலி உருவோசை நாற்றம் தான் எல்லாவற்றுக்கும் மூலம். அதல்ல நாங்கள் அனுபவிக்கிற இந்த சுவையொலி உருவோசை நாற்றம். அதை பிரித்து தெரிந்து கொள்ளுங்கள். இப்ப நான் சாப்பிடுகிறேன் என்றால் இது தன்மாத்திரை அல்ல, இது சுவை. இந்த சுவை எங்கே இருந்து தோன்றுகிறது என்றால் அந்த சுவைக்கு காரணமாகிய நீரிலே இருந்து தோன்றும். அந்த நீர் எங்கே தோன்றுகிறது என்றால் அந்த நீருக்கு காரணமான சுவையிலே இருந்து தோன்றும். இதிலே தான் இந்த குழப்பம் வரக்கூடிய இடம். சுவையிலே இருந்து நீர் தோன்றி நீரிலே இருந்து சுவை தோன்றும். முதல் சொன்ன சுவை என்பது தன்மாத்திரை, பின்னாலே சொன்ன சுவை என்பது புலன். இது விளங்க வேண்டும். இதுல குழப்பம் வந்துவிடும். அதாவது சுவை ஒளி ஊரோசை நாற்றம் என்ற தன்மாத்திரை என்று வருகிற பொழுது அது பூதங்களை உருவாக்குகிற விஷயம். ஆகாயம் என்ற ஒன்று உருவாக வேண்டுமானால் சத்தமாகிய ஒன்றிலே தன்மாத்திரையிலிருந்து தான் ஆகாயம் உருவாகும். பிறகு ஆகாயத்திலே இருந்துதான் நாங்கள் கேட்கிற சத்தம் உருவாகும். காது உண்டாகி காதிலே அந்த சப்தத்தை உள்வாங்குகிற தன்மை பெறும். அதை இங்கே நூலிலே இனி சொல்வார்கள். ஆகவே தன்மாத்திரை என்பது சூக்கும பூதம். இந்த பூதம் இல்லை, வெளியிலே வருகிற பூதம் இல்லை. பூதங்களுக்கு காரணமாக இருக்கிற மூலத்தை தான் தன்மாத்திரை என்று சொல்கிறார்கள். அதுதான் பூதாதி அகங்காரத்திலே தோன்றுகிறது. பிறகு அந்த பூதாதி அகங்காரத்திலே தோன்றுகிற தன்மாத்திரையிலே இருந்து பூதங்கள் தோன்றும். நான் சொல்றது உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். சுவையொலி உரோசை நாற்றம் என்கிற பொழுது ஓசையிலே இருந்து ஆகாயம் தோன்றும். பின்னாலே கீழே இருந்து பார்க்கிற பொழுது ஆகாயத்திலிருந்து ஓசை தோன்றும். இந்த படிமுறையை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே தன்மாத்திரையாகி பார்க்கிற பொழுது வருகிற அந்த 5 இருந்தும் பூதங்கள் 5 தோன்றி அந்த பூதங்கள் 5 இருந்தும் புலன்கள் தோன்றும். இந்த புலன்களையும் தன்மாத்திரையும் ஒரே பெயர்களாலே தான் நாங்கள் சொல்லி வருகிறோம் என்பது முதலிலே தெரிய வேண்டும். படியுங்கள். ஓசை நல் பரிச ரூப இரத கந்தங்கள் என்று பேசும் மாத்திரைகள் 5. சத்தம், நல்ல பரிசம், உருவம், இரதம், கந்தம் என்று சொல்லப்படும் தன்மாத்திரைகள் 5 பூதாதிகத்தில் பிறக்கும். பூதாதி அகங்காரத்தின் நின்று தோன்றும். இவைதான் நம்மை மயக்க போகிற விஷயங்கள். ஆகவே மயக்கத்துக்குரியதாகிய தாமச அகங்காரத்திலிருந்து இந்த மயக்க பொருள்கள் இனி உண்டாக போகின்றன. நேச இந்திரியங்கட்கு நிகழ் அறிவு இதனால் காண்டும். விரும்ப பெற்ற இந்திரியங்களுக்கு உண்டாகும் விடய ஞானம் இத்தன்மாத்திரைகளினால் உண்டாதலை காண்போம். மெய்வாய்கண் மூக்கு செவி இருக்கிறது அல்லவா, இதற்கான அல்லது அந்த என்ன அந்த வரிய படிங்கள் திருப்பி. நேச இந்திரியங்கட்கு நிகழ் அறிவு இதனால் காண்டும். விரும்ப பெற்ற இந்திரியங்களுக்கு உண்டாகும் விடய ஞானம் இத்தன்மாத்திரைகளினால் உண்டாதலை காண்போம். அது விளங்க வேண்டும். தன்மாத்திரைகள் என்ன செய்யும் என்றால் இந்திரியங்கள் தயாராகிவிட்டன. ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் செயல்படவும் அறிவுக்கும் தயாராகிவிட்டன. ஆனால் அதை அனுபவம் பெறுவதற்கு அதற்கான விடயம் தேவை. அந்த விடயத்தை வழங்குவது இந்த தன்மாத்திரை. ஆசை சேர் மனாதி தன்மாத்திரை புரியட்டகம். இச்சா ரூபமாகிய மனம், புத்தி, அகங்காரம் 3 தன்மாத்திரைகள் 5 ஆகிய 8 கூடியது புரியட்டக உடம்பாம். இது இன்னொரு சப்ஜெக்ட் சொல்லுகிறார். இப்போ நாங்கள் படித்ததன்படி அறிவுக்கருவி 6 வந்து விட்டது மனதோட சேர்த்து. அதை நாங்கள் அந்த கர்ணத்துக்குள்ளே சேர்த்துக் கொள்கிறோம். சுவையொலி உரோசை நாற்றம் என்று அதை வைத்துக் கொள்ளலாம். இந்த மெய்வாய் கண்மூக்கு செவி ஞானேந்திரியங்கள், பிறகு 5 கண்மேந்திரியங்கள். இனி நாங்கள் தன்மாத்திரைகள் 5 என்று படிக்கிறோம். தன்மாத்திரைகளில் இருந்து பூதம் விளைந்து பூதலிங்கத்திலே இருந்து சுவையொலி உருவோசை நாற்றம் உயிர்களாலே அனுபவிக்கப்படுகிறது. இதுதான் அந்த ஒழுங்கு என்று படிக்கிறோம். திருப்பி அந்த வரியை படியுங்கள். ஆசை சேர் மனாதி தன்மாத்திரை புரியட்டகம். இச்சா ரூபமாகிய மனம், புத்தி, அகங்காரம் 3 தன்மாத்திரைகள் 5 ஆகிய 8 கூடியது புரியட்டக உடம்பாம். அதாவது அந்த கர்ணம் என்று சொல்லுகிற புத்தி, மனம், அகங்காரம் இதன் 3 தொகுப்பாகத்தான் சித்தம் கருதப்படுகிறபடியால் அது சொல்லப்படவில்லை.
புத்தி, மனம், அகங்காரம் என்ற 3. அதை விட தன்மாத்திரைகள் 5, சுவை, ஒளி, ஊரோசை, நாற்றம் என்ற தன்மாத்திரைகள் 5. நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், தன்மாத்திரை வேறு, நாம் அனுபவிக்கிற புலன்கள் வேறு. அப்ப இந்த தன்மாத்திரைகள் 5 இந்த 3 சேர்ந்த பிறகு வருகிறதுக்கு புரியட்ட காயம் என்று பெயர். அட்டம் என்றால் 8, உங்களுக்கு தெரியும். 8 விடயங்களை சேர்த்த ஒரு உடல் நிலை நம்முடைய இப்ப இன்றைக்கு இருக்கிற உடம்பு விடை. இது இந்த 8 சேர்ந்தால், தன்மாத்திரைகள் 5 மனம், புத்தி, அகங்காரம் 8 சேர்ந்தால் புரியட்ட காயம் என்று சொல்கிறார்கள். இதை முன்பு ஒரு சித்தாந்த பேரறிஞர் சண்முக சுந்தரம் ஐயா அவர்கள், சண்முக வடிவேல் நினைக்கிறேன், அவர் இப்ப காலமாகிவிட்டார், பெரிய அறிஞர், அவர் சொல்ற பொழுது சொல்லுவார், இந்த புரியட்டகாயம் என்னவென்றால் அதை விளங்கப்படுத்துவதற்கு சொல்லுவார், இந்த வாகனங்கள் வருகிற பொழுது வாகனங்களுக்கான இந்த செசி என்று ஒன்று சொல்வார்கள். தனியே அந்த லொரி என்றால் தனியே 2 பின்னாடி இருக்கும், முன்னுக்கு மிஷின் இருக்கும். அது என்ன, அதுலதான் பிறகு பொடி அடிப்பார்கள். காருக்கான செசி வந்து விட்டால் அதிலே பொடி அடிக்கிறது, கார் என்றபடி. அதுக்குள்ளதான் அது காரா தெரியும். அது மாதிரி அடிப்படை உடம்பு, அடிப்படை இந்த 8ஐயும் வைத்துதான் ஒவ்வொருத்தருக்கும் பொடி அடிபடுகிறது. இந்த புரியட்டகாயம் என்பதுதான் நம்முடைய உடம்பினுடைய செசி. அதுல வச்சுதான் அந்த அடிப்படை உடம்பைத்தான் நாங்கள் இந்த புரியட்டகாயம் என்று சொல்லுகிறோம். புரியட்டகாயத்தினுடைய தகுதிக்கேற்பதான் காயம் அமையும். இப்ப கார் செசியில லொரி அடிக்க முடியாது, லொரி செசியில கார் அடிக்க முடியாது. அப்போ ஒவ்வொரு உடம்புக்கேற்ற அந்த அடிப்படை உடம்புக்கு புரியட்டகாயம் என்று பெயர் என்று இப்போதைக்கு விளங்கிக் கொள்வோம். என்ன திடீரென்று வந்த புரியட்டகாயம் இது என்னென்று வரும், அது என்னது பேர் வந்து அதை பற்றி விளக்கங்கள் பின்னாலே வரும். இப்போதைக்கு புரியட்டகாயம் இந்த 8 சேர்ந்தால் நமக்கு நம்முடைய ஒவ்வொருவருக்கும் தனித்தனி உண்டு. அதாவது எனக்கு ஏற்பட்டதாகிய இந்த மனம், புத்தி, அகங்காரத்தோடு இந்த தன்மாத்திரைகள் 5 சேர வருகிற உடம்பு என்பது ஒரு உயிரினுடைய புரியட்டகாயம் என்று சொல்லப்படுகிறது என்கிறார். குறிப்புரை. ஓசை, நல், பரிச, ரூப, இரத, கந்தங்கள் சத்தம் முதலிய 5 தத்தம் குணவிசேடங்களை காட்டாமல் சூக்குமங்களாயிருப்பதனால் தன்மாத்திரை என்னும் பெயருடையன ஆயிற்று. அந்த சொற்களை இது எவ்வளவு சொல்லுங்க, திருப்பி வாசிங்க. சத்தம் முதலிய 5 தத்தம் குணவிசேடங்களை காட்டாமல் சூக்குமங்களை காட்டாமல் நிற்கும். இங்கே சொல்லப்படுகிற இந்த 5 தன்மாத்திரைகளும் அதே பெயர்கள் சொல்லப்பட்டாலும் இந்த சத்தத்தை அது வெளிப்படுத்துவதில்லை. அந்த அதனுடைய அந்த பூதத்தினுடைய வெளிப்பாடுதான் சத்தம். அப்படி தனியே அந்த வெளிப்பாடை உள்வாங்கி நிற்கிற பொழுது தன்மாத்திரை என்று சொல்லப்படுகிறது. அவற்றுக்கு அந்த தன்மாத்திரைகளிலே இப்ப வெளியிலே வருகிற பொழுதான அந்த அந்த அவற்றால் ஏற்படுகிற சுயொலி உரோசற்ற வருகிற அந்த தன்மை இல்லாத பொழுது அது தன்மாத்திரை என்று சொல்லப்படுகிறது. அவற்றினுடைய மூலத்தை உள்வாங்கி நிற்கிற காரணத்திலே அது தன்மாத்திரை என்று சொல்லப்படுகிறது என்கிறார். சத்தம் முதலிய 5 தத்தம் குணவிசேடங்களை காட்டாமல் சூக்குமங்களாயிருப்பதனால் தன்மாத்திரை என்னும் பெயருடையன ஆயிற்று. மேற்கோள் மிருகேந்திரம் 102வது பாடல். தத்து கூட்டல் மாத்திரை என்பது தன்மாத்திரை என்பதாயிற்று. பிரித்து காட்டுறார். தத்து கூட்டல் மாத்திரை, கூட்டல் மாத்திரை, தத்துவையும் மாத்திரையும் சேர்த்தா தன் மாத்திரை என்றார். தத்து என்றால் அது என்னும் பொருள், மாத்திரை என்றால் அளவு என்றும் பொருள். இவை காரண தன்மாத்திரை எனவும் சூக்கும பூதம் எனவும் படும். இருக்கிற பெயர்கள், தன்மாத்திரைக்கு இருக்கிற பெயர் என்ன சொல்கிறார்கள்? சூக்கும பூதம் என்று சொல்கிறார்கள். வெளியிலே வருகிற பொழுது பூதம், பூதத்துக்கு மூலமாக இருக்கிற காரணத்தினாலே சூக்கும பூதம் என்று சொல்லப்படுகிறது. இவை காரண தன்மாத்திரை எனவும் சூக்கும பூதம் எனவும் படும். 2ஆம் குறிப்பு. நேச இந்திரியங்கட்கு நிகழ் அறிவு இதனார் காண்டும். தன்மாத்திரைகள் 5
அப்பஞ்சபூதங்களுக்கு காரணமாயும் இந்திரியங்கள் அப்பஞ்சபூதங்களை பற்றுக்கோடாக கொண்டு நின்று விடயங்களை விடைக்குமாறு துணை செய்வதாயும் நிற்கும். மாத்திரைகள் என்ன செய்யும் என்றால் பூதங்களை உருவாக்கும். அந்த பூதங்களை உருவாக்குவதன் மூலம் புலன்களுக்கான விடயங்களை அது உபகரிக்கும் என்கிறார். அன்மாத்திரைகள் ஐந்தும் பஞ்சபூதங்களுக்கு காரணமாயும் இந்திரியங்கள் அப்பஞ்சபூதங்களை பற்றுக்கோடாக கொண்டு நின்று விடயங்களை விடைக்குமாறு துணை செய்வதாயும் நிற்கும். சுவையல்ல ஓசையாகிய தன்மாத்திரையிலிருந்து ஆகாயமாகிய பூதம் தோன்றி ஆகாயமாகிய பூதத்திலே இருந்து ஓசையாகிய புலன் தோன்றும். இந்த பெயர் குழப்பம் மட்டும் மூலமாக இருக்கிற பொழுது அது சூக்கும தன்மாத்திரை. பிறகு கீழே சுவையொலி ஊரோசை என்று வருகிற பொழுது அது தூள தன்மாத்திரையாக இருந்து புலன்களுக்கான விடயமாகி உயிருக்கு அனுபவத்தை கொடுக்கும். பொழிப்புரை. பூதாதி அகங்காரத்தின் நின்று சத்தம், பரிசம், உருவம், இரதம், கந்தம் என்னும் தன்மாத்திரைகள் ஐந்தும் தோன்றும். அவை இந்திரியங்கள் விடயங்களை விடயிக்கும்படி ஊக்கம் செய்வித்து அவற்றோடு உடன் நிற்கும். இத்தன்மாத்திரைகள் ஐந்தும் அந்தக்கரணம் மூன்றுமாகிய எட்டும் கூடியது புரியட்டக உடம்பாம். சித்தாந்தத்தை படிக்க வேணும் என்று முதல் உள்நுழைகிறவர்களுக்கு இந்த சொற்கள் பெரிய மயக்கம் தரும். எனக்கு நான் இதை என்னுடைய ஐயாவிடம் இதை படிக்கிற பொழுது உண்மையில் சொல்ல போனால் எனக்கு முதலிலே ஒன்றும் விளங்கவில்லை. விளங்காதது மட்டுமல்ல, ஒரு எரிச்சல் கூட உண்டானது. என்னடா பூதாதி அகங்காரம், வைதிகரி என்கிறார்கள், பூதாதி என்கிறார்கள், அதுல வேற தன்மாத்திரை என்கிறார்கள். ஒற்று சொல்லும் நமக்கு அறிமுகம் இல்லாத சொல். நான் விளங்க உண்மையிலே சொல்ல போனால் நீங்கள் விளங்குவதை பார்த்து எனக்கு ஆச்சரியம் ஏற்படுவது உண்டு. எனக்கு ஆரம்பத்திலே ஒரு மண்ணும் விளங்கவில்லை. ஆனால் நான் என் காது கேட்டுக்கொண்டு இருந்தது. அது மட்டும்தான் நான் செய்தேன். அப்ப காதாகிய இந்திரியம் எனக்கு என்ன துணை செய்தது என்றால் அதை உள்வாங்கி வைத்திருந்தது. விளங்கவில்லையே, புத்தி நிச்சயிக்கவில்லை. முதல் உள்ளே வாங்கி கொண்டது. மாடு புல்லு தின்கிற பொழுது பார்த்தால் தெரியும், முதல் கடகட கடகடண்டு மேயும். எங்க புல்லாம்பிடுதோ அவளத்தையும் கடிச்சு தின்றுட்டு பிறகு வந்து இருந்து தொழுவத்துல வந்தோடனே உட்கார்ந்திருந்து அதை திருப்பி எடுத்து அதை இறைமுக்கிறது என்று நீங்கள் அந்த சொல் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். மாடதை சாப்பிட்டு கொண்டு சப்பி 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 திருப்பித்தான் அதை செமிக்கிறது. முதல் உள்வாங்குவது, அசை போடுவது சொல்லுவாங்க, அசை போடுதல் என்று சொல்வார்கள். அப்போ மாடு அசை போட்டு பிறகுதான் அதை சத்தாக்கும். அதுபோல படிப்பு எப்படி இருக்க வேணும் என்று கேட்டால் முதல் உள்வாங்கிற வேண்டும். விளங்குதோ விளங்க இல்லையோ, பூதாதி, வைகரி என்று அந்த பெயர்களை சும்மா உள்ளுக்கு போட்டுவிட பிறகு என்ன செய்யலாம் என்றால், யாராவது ஒரு ஏமாந்தவன் நம்மிடம் அகப்படுவான். அவனை பிடித்து உட்கார வைத்து இதை சொல்ல தொடங்கினீர்கள் என்றால் ஓரளவு அவனுக்கு விளங்குதோ இல்லையோ உங்களுக்கு விளங்கிவிடும். அப்படி ஒரு 2 பேரை எங்கேயாவது பிடித்துக் கொள்ளுங்க, வாசித்தானு சொல்லி தர்றேன் என்று. நாங்க சொல்றது அவனுக்கு விளங்குதோ இல்லையோ சொல்லி அவனுக்கு சொல்றதாக நினைத்து சொல்ல தொடங்கினோம் என்றால் அதுக்குள்ள ஒரு வரிசை உண்டாகிவிடும். பிறகு ஆராய அவையெல்லாம் அந்தந்த இடத்திலே வந்து அமரும். அதான் படிக்கிற முறை. ஆகவே இதுல குழப்பமுறாதீர்கள். எப்படியோ உங்களோட காது உள்வாங்கி கொண்டிருக்கிறது சித்தாந்த தத்துவத்தை. விளங்காட்டி ஒரு கவலையும் படாதீர்கள். இது எங்களுக்கு விளங்கவே விளங்காது என்று முடிவு செய்யாதீர்கள். சும்மா கேட்டுக்கொண்டிருக்க அது நாளடைவிலே கொஞ்சம் கொஞ்சம். அதுக்காகத்தான் இந்த தொகுப்புரையை திருப்பி சொல்வதற்கு காரணம், அது ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு இடமாவது புதுப்பிக்கப்படும். மொத்தமும் எங்களுக்கு தெரியும் என்று தெரிந்தாலும் நான் சொல்லுகிற பொழுதே நான் அனுபவிக்கிற அனுபவம், சொல்லுகிற பொழுது ஒரு விஷயம் ஒரு புதிதாக அந்த இடத்திலே எனக்கே விளக்கமாகிறது. அப்படி விளக்கமாகிற பொழுதுதான் சித்தாந்த கல்வி படிக்கிற முறைமை அதுதான். ஆகவே இன்றைக்கு நீங்கள் படித்த விஷயத்துல இதுவரையும் படித்த விஷயத்தை சொல்லுகிறேன். அதாவது தன்மாத்திரை 5 பூதாதி அகங்காரத்திலே இருந்து தோன்றுகிறது.
அகங்காரம் 3 கூறாக பிரிகிறது. ஒன்று சாத்விகம் அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம். சாத்விகம் அறிவுக்கானது என்றபடியால் அந்த சாத்வீக அகங்காரத்திலே அறிவுக்கருவிகள் தோன்றுகின்றன. ராஜசம் செயலை தருவது என்றபடியால் ராஜச அகங்காரத்திலே செயற்கருவிகள் தோன்றுகின்றன. தாமசம் மயக்கத்துக்குரியது என்றபடியால் மயக்கத்தை தருவதான தன்மாத்திரைகள் தோன்றி, தன்மாத்திரைகளிலே இருந்து பிறகு பூதங்கள் தோன்றி, பூதங்களிலே இருந்து தன்மாத்திரையை அனுபவிப்பதற்கான அந்த அனுபவங்கள் தோன்றுகின்றன. அந்த அனுபவங்கள் தான் நம்மை பற்றி மயக்குகின்றன. ஆகவே தன்மாத்திரை என்பது சூக்கும பூதம் என்று சொல்லப்படுகிறது. தன்மாத்திரைகளாகிய சுவையொலி ஓரோசை நாற்றம் என்ற 5 புலன் அல்ல, தன்மாத்திரையாகிய சுவையொலி உரோசை 5ம் அகங்காரம், மனம், புத்தி என்கின்ற 3மாக சேர்ந்த 8ம் புரியட்டகாயம் என்று ஒரு உயிரினுடைய அடிப்படை உடம்பு எப்படி இருக்கும் என்பதை உணர்த்துகிறது என்ற அளவிலே இதை படித்தோம். இனி அடுத்த பாடலுக்குள்ளே இன்னும் ஒரு பாடல் படிப்போம். சரிங்க. இந்த பாடல் 154 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு தன்மாத்திரைகள் தோன்றும் முறைமையும் அவற்றின் தொழிலும் புரியட்டக உடம்பும். ஓசை நல் பரிச ரூப இரத கந்தங்கள் என்று பேசு மாத்திரைகள் 5ம் பிறக்கும் பூதாதியகத்தில் நேச இந்திரியங்கட்கு நிகழ் அறிவு இதனார் காண்டும் ஆசை சேர் மனாதி தன்மாத்திரை பொறியட்டகம்தான். பொழிப்புரை. பூதாதி அகங்காரத்தின் நின்று சத்தம், பரிசம், உருவம், இரதம், கந்தம் என்னும் தன்மாத்திரைகள் 5ம் தோன்றும். அவை இந்திரியங்கள் விடயங்களை விடயக்கும்படி ஊக்கம் செய்வித்து அவற்றோடு உடன் நிற்கும். இத்தன்மாத்திரைகள் 5ம் அந்தக்கரணம் 3ஆகிய 8ம் கூடியது புரியட்டக உடம்பாம். பாடல் நூல் இல்லை, வேண்டாம், நிறுத்துவோம். நிறுத்தி, ஏனென்றால் ரொம்ப சிரமமான விஷயங்கள் நிறைய போனால் பாடலை தாண்டுவோமே தவிர அது உள்ளே போய் அமர்வது கஷ்டம். இந்த விடயம் பற்றி நீங்கள் பேசுவோம், அது நல்லது. உங்களுடைய கழிவுகளுக்கு போறது நல்லது. அடுத்த பாடலும் கொஞ்சம் பெருசா இருக்குங்க. பாடல் நேரமும் வந்து விட்டபடியால் சரிங்க, திரும்ப திரும்ப நான் சொல்லுகிறேன். இந்த சொற்கள், அதாவது என்ன, இந்த வடமொழி சொற்கள் இதுல என்ன வருது சொல்லுங்க. ஸ்பரிசம் சத்தம், உணர்ச்சி. சப்தம், ஸ்பரிசம், ரூபம். ஆமா, கந்தம் என்றால் வாசனை. அடுத்தது கந்தம், ரசம். வாசனை. ரசம் என்றால் ருசி. ரதம் என்பது ருசி. அப்புறம் ரூபம். ரூபம் என்பது வடிவம். ஸ்பரிசம் தொடுகை. அப்ப சப்தம். சப்தம் என்பது கேட்டல். இந்த பூதங்களிலே மிக நுட்பூதமாக கருதப்படுவது ஆகாய பூதம். அது சவுண்ட். அதனாலதான் சப்தத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். சப்தம் எங்கே இருந்து தோன்றுகிறது என்றால் ஆகாய பூதத்திலே இருந்து சப்தம் தோன்றும். பிறகு படிப்படியாக இறக்கமுறும். அதிலே ஆகாய ரூபத்துக்கு வடிவம் இல்லை, ஒரு வடிவம் இல்லை. அதை உய்த்துணரலாமே தவிர புலன்களாலே நேரடியாக அனுபவிக்க முடியாது. ஆகாயம் என்ற ஒன்று இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது. கண்ணாலே ஒரு பொருளை பார்க்கலாம், காதாலே கேட்கலாம், மூக்காலே மணக்கலாம், வாயாலே சுவைக்கலாம், உங்களுக்கு தெரியும். இந்த ஆகாய பூதம் என்பது எப்படி இருக்கிற வெளிக்குத்தான் ஆகாய பூதம் என்று பெயர். அதாவது ஒரு இடத்திலே ஒன்றும் இல்லை, இப்ப எனக்கும் உங்களுக்கும் இடையிலே ஒரு ஒன்றும் இல்லை என்றால் அந்த இடத்துக்கு தான் ஆகாயம் என்று பெயர். அது நாம் அப்படி இருக்கிறது என்று ஒன்றை உத்துணர்வதுதான். அதனாலே ஆகாய பூதம் நுண்பூதம் என்று சொல்லப்படுகிறது. பிறகு அது கொஞ்சம் இறங்க அது மெல்ல புலன்களாலே அறியப்படுவதாக ஆகிறது. அதுக்கு அடுத்ததாக வருவது காற்று. ஆகாயத்துக்கு அடுத்தது காற்று. காற்று தொடுகை உணர்ச்சி மூலம் நாங்கள் அதை உணர்ந்து கொள்ளலாம். ஊர்தல் என்று சொல்கிறோமே, அதனாலே காற்று வீசுகிறது என்றோன்னே என் உடம்பிலே தெரிகிறது காற்று வீசுகிறது என்று. ஆகாயம் இருக்கிறது உடம்பிலே தெரியாது. அப்போ காற்று அடுத்ததானிலே காற்று பொறியப்படுகிறது. அது இன்னும் கொஞ்சம் இறங்கினோடனே நெருப்பாக மாறுகிறது.
நெருப்பு கண்ணாலே உணரப்படுகிறது. அதை இன்னும் கொஞ்சம் இறங்கினோடனே நெருப்பு நீராக மாறுகிறது. நெருப்பு நீராக மாறுமா என்றால் அதுக்கு நான் முன்பும் சொல்லி இருக்கிறேன். நெருப்பு நீராக மாறும். நெருப்பிலே இருந்து நீர் தோன்றும். அதனாலேதான் நீரிலே சூட்டினுடைய தன்மை ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறபடியால் அங்கே இருந்து தோன்றியது என்று வருகிறோம். பிறகு நீர் இன்னும் இறங்குற பொழுது அது நிலமாக மாறும். இதான் இந்த பஞ்சபூதங்கள் தோன்றுகிற முறைமை. இந்த பஞ்சபூதங்கள்ல இருந்துதான் பிறகு இந்த பூதங்களை வைத்துத்தான் இந்த புலன்கள் வருகிறது. இந்த புலன்கள் என்பது தூள தன்மாத்திரைகளாக வந்து சேர்ந்து நமக்கு அனுபவங்களை தரும். இதிலே இந்த 5 தன்மாத்திரை அனுபவமும் மனம், புத்தி, அகங்காரம் ஒன்றும் சேர்ந்து புரியட்டகாயம் என்ற ஒன்று தோன்றுகிறது என்ற அளவிலே இன்றைய பாடலை விளங்கினோம். மீதி அடுத்த வழிகளை படிக்கலாம். நன்றிங்க. நன்றிங்க ஐயா. இனி கேள்வி நேரம். கேள்விகளை கேட்க விரும்பும் நண்பர்கள் கைகளை உயர்த்தலாம். இதாக முருகேசன் ஐயா. ஐயாவின் திருவடிக்கு வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா, இந்த உடம்ப விட்டு உயிர் பிரியுது இல்லைங்கய்யா. உடம்பை விட்டு உயிர் பிரியும் பொழுது இந்த 8 தான் சூக்கம் உடம்பா வருதுங்களாங்கய்யா. பண்ணுங்க. இப்ப இந்த சேசுன்னு நீங்க சொன்னதுனாலங்கய்யா, அவர் செஞ்ச கண்மத்தை அவங்களேங்கும் போது இந்த சேஸுக்கு யாருக்கு இருக்கோ அந்த மாதிரி உடம்ப போய் மறுபடியும் எடுத்துக்கணும்னு நீங்க அடிக்கடி சொல்லியிருக்கீங்க. அப்ப இந்த 8 சேர்ந்து போய் உடம்பு எடுத்துக்குமாங்கய்யா? இந்த 8 தான் உடம்பினுடைய அடிப்படையாக பெறப்படுகிற உடம்புகளுக்கு அடிப்படையாக நிற்கும். இந்த 5 நாங்கள் சொன்னோமே, சுவையொலி, ஊரோசை, நாற்றம், அதை விட இந்த மூன்றும் கண்ம வினைகள் அந்த 3னுடைய தகுதிகளை வளர்க்கும். திரும்ப திரும்ப பிறக்கிற பொழுது ஒவ்வொரு பிறவிக்கும் ஒரே கண்மம் வருவதில்லை. பக்குவப்பட்ட கண்மங்கள் வந்து கூடுகிற பொழுது இவற்றிலே மாற்றம் நிகழ்ந்து அதிலேதான் இந்த நாங்கள் முன்பு அச்சு மாற்றம், யோனி மாற்றம் என்று படித்தோம். மாற்றங்கள் நிகழ்வது இது ப்ரொமோட் பண்ணப்படும். அந்த புரியட்டகாயம் ப்ரொமோட் பண்ணப்படுற பொழுது அதற்கேற்ப உடம்புகள் நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த சந்தேகம் உங்களுக்கு ஏற்படுகிற இந்த சந்தேகங்கள், நான் சொல்லுகிற பதில்கள், இதை ஒரு ஒரு செய்தியாக இப்போதைக்கு வைத்துக் கொள்வோம். நூல்களுக்கு உள்ளே போக போக இது பற்றி இன்னும் தெளிவான விளக்கம் வரும். நீங்கள் கேட்ட கேள்வி பிழை என்று சில நேரத்திலே உங்களுக்கு தெரியும், நான் சொன்ன பதில் பிழை என்று சில நேரத்திலே எனக்கு தெரிய வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு நாம் கால் ஊண்டுகிறோம், அவ்வளவுதான். அதை எடுத்து அடுத்தபடி வைக்கிற பொழுது தெளிவான விஷயங்கள் வந்து கொண்டிருக்கும். ஆகவே அதை பற்றி அஞ்ச தேவையில்லை. வரும் என்பதற்காக ஆராயாமல் இருக்க தேவையும் இல்லை. இப்பொழுதே நாங்கள் எப்பொழுதும் சந்தேகம் வந்தால்தான் பதில் வரும். ஆகவே ஐயங்களை நாங்கள் வளர்த்துக் கொள்வோம். இதுதான் அடிப்படை என்று நான் நினைக்கிறேன். நன்றிங்க. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக அர்ஜுனன் மோகன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. சூக்கும தன்மாத்திரையிலிருந்து தூள தன்மாத்திரை தோன்ற முறையில ஒரு ஒற்றுமை ஒரு முறைமையை பார்க்க முடியுதுங்க ஐயா. எப்படின்னா, நீங்க சொன்னது போல சூக்கும தன்மாத்திரைகளுக்கு அப்புறம் தூளம் ஆரம்பிக்கல, மெதுவா சூக்குமத்திலிருந்து வரக்கூடிய தொட்டுணர முடியாத நம்ம மனசால யூகிக்கக்கூடிய ஆகாயம் தோன்றி, அதுக்கப்புறம் ஸ்பரிசத்தால் உருவாகிற காற்று தோன்றி, படிப்படியா அப்படி இறங்கி கடைசியா நாம கம்ப்ளீட்டா ஃபீல் பண்ணக்கூடிய பூமி உருவாகிற மாதிரி அதுவுமே ஸ்லோவா அந்த மாற்றங்கள் வந்து படிப்படியா உருவாகிற அந்த ஸ்தூலம்ல சூக்குமத்திலிருந்து தூளம் உருவாகிற ஒரு முறைமையா எடுத்துக்கலாமா அப்படிங்கிறது ஒரு யோசனை. அதாவது நீங்கள் சொல்ற அதுதான் இந்த ஒழுங்கு. எல்லாம் ஒரு படிமுறை வளர்ச்சி. தன்மாத்திரையிலே அது சூக்கும நிலையிலே இருந்து அது வெளிப்படுவதற்கு, தூளமாக வெளிப்படுவதற்கு இடையிலே கொஞ்சம் தேவை. அதுதான் பூதங்கள் 5 தோன்றுகிறது. பிறகு தூள தன்மாத்திரை தோன்றுகிறது. சூக்கும தன்மாத்திரை வெளிப்பட வேண்டுமானால் அதை உள்வாங்கி நிற்பதற்கு பூதங்கள் 5 தேவை. பிறகு அந்த பூதங்கள் வந்தவுடனே அதிலே இருந்து எங்களுக்கு தூள தன்மாத்திரை தோன்றும். ஆகவே தூள தன்மாத்திரை தான் புலன்கள் என்கிறோம். மற்ற முதல் சூக்கும தன்மாத்திரையை தான் தன்மாத்திரை என்று சொல்லுகிறோம்.
அவை இவற்றுக்கு இடையிலே பூதங்கள். இந்த மூன்றும் கலந்துதான் நமக்கு அனுபவம் தருகிறது. தன்மாத்திரை இல்லாமல் பூதம் இல்லை, பூதம் இல்லாமல் சுவையொலி உருவோசை நாற்றம் இல்லை. இது அடுத்த பாடலிலே அது விவரமாக வரும். இன்னொரு சந்தேகம் ஐயா. சொல்லுங்க. இப்போ புரியட்ட காயம் அப்படின்னு சொன்னது நீங்க சேசிஸ் உதாரணம் சொன்னீங்க. இப்ப சேசிஸ் தூளமா இருக்குங்கய்யா. புரியட்ட காயம் சப்போஸ் திருப்பி நம்மளோட வருது பின்தொடருது அப்படின்னா அது தூளமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அது சூக்கமா வச்சுக்கிட்டு மனசுல அதுக்கு மேல மத்த குறைவிகள் பொறுத்தது வேணா தூளமா இருக்கும்னு யோசனை பண்ணலாமா? எப்படிங்க புரியட்ட காயம் என்ன அடிப்படையா தூளமா? அதுக்கு முதல் ஒன்றை சொல்லி விடுகிறேன். இந்த உவமை சொல்லுகிற பொழுது அது சொல்லப்படுகிற விஷயத்தை மட்டும்தான் விளக்கம் செய்வதற்காக வரும். அதனாலே ஒரு சூத்திரம் சொல்லி, உவமை என்பது ஒரு குடை ஒப்பு. கிளி போல பெண் என்று சொன்னால் அழகானவள் என்றதை புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர கிளியோடு எல்லா விஷயத்திலும் ஒப்பிடக்கூடாது. செசி என்பது உவமை. அது ஒரு வடிவம் உருவாவதற்கான அடிப்படை என்றதை சொல்ல வந்ததே தவிர பிறகு வாகன செசிக்கு உள்ள எல்லாவற்றையும் அது தூளமாக இருக்கிறதே என்று ஆராய்ச்சிக்கு போக தேவையில்லை. ஒரு பகுதியை நாம் விளங்குவதற்கு அதை துணையாக கொண்டோம். ஆனால் தன்மாத்திரை என்கிற பொழுது, அந்த புரியட்ட காயம் உடம்பு என்கிற பொழுது அவை எல்லாமே சூக்குமந்தான். நாம் உடம்பினுடைய அடிப்படை என்பதை விளம்புவதற்காக சொன்னப்பட்ட செசி ஒரு குடை ஒப்பு என்று எடுங்கள். அதை எல்லாவற்றையும் அதனோடு ஒப்பிட்டு அதுவும் தூளமாக இருக்கும் என்று கருதாதீர்கள். மிக்க நன்றிங்கய்யா. சரி, நன்றிங்கய்யா. அடுத்து திரு கனகராஜ் மீனாட்சி சுந்தரம் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நம்மளுடைய முன்னாடி படிக்கும்போது ஒரு தடவை உள்ள கருத்தை மீட்டி பார்க்கும்போது, இறை தரிசனத்திற்கு முன்பு ஆன்ம தரிசனம் அப்படின்னு நீங்க ஒரு தடவை சொல்ல வாசகம் இருந்தது. இறைவனை ஆன்மா தரிசிக்கிறது, ஆனா ஆன்மாவை தரிசிப்பது யார்? நான் ஒரு பொருளை காண்கிறேன் என்று சொல்கிறேன். காண்பதற்கு நான் என்ற ஒன்றை உணர்ந்தால்தானே காண முடியும். ஆகவே ஆன்மா தன்னைத்தானே தான் தரிசித்தல். ஆன்மா தன்னை மறந்து போய் தான் ஆரென்று தெரியாமல் உடம்பென்றும் உள்ளம் என்றும் தன்னை மயங்கி நினைத்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் ஆன்மா தான் ஆரென்று தரிசிக்க வேண்டிய தேவை வருகிறது. இப்போ நான் படித்தேன், நான் பாடம் கேட்டேன் என்கிற பொழுது நீங்கள் எதை நினைத்து சொல்கிறீர்கள்? என் செவி கேட்டது, அல்லது என் புத்தி கேட்டது, என் மனம் கேட்டது என்றுதான். ஆன்மா கேட்டது என்று யாரும் உணர்வதில்லை. ஆகவே இவற்றை தாண்டி ஆன்மா இருக்கிறது என்ற ஒன்றை ஆன்மா உணர வேண்டும். அப்படி உணர்ந்த பிறகுதான் நான் எப்படி இயங்குகிறேன் என்ற தேடல் ஆன்மாவுக்கு வரும். உடன்களில் என்னுடைய அறிவினாலே நான் எப்படி இயங்குகிறேன் என்று தேடல் வருகிற பொழுதுதான், ஓஹோ நமக்கு பின்னாலே ஒரு சக்தி இருக்கிறது, அதனாலே தான் நான் இயங்குகிறேன் என்கிற பொழுது இறை தரிசனம் உண்டாகும். அதைத்தான் உயிர் தரிசனம். உயிர் தரிசனம் பெறுவது உயிரே தான். ஏனென்றால் உயிர் தன்னை தரிசிக்காமல் தான் உலகத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பூதாதி அகங்காரத்தினாலே மயக்கமுற்று நான் என்னுடைய பெயர், முதலிலே என்னுடைய பெயர் தான் நான் என்று நினைக்கிறேன், என்னுடைய பெற்றோருடைய பேர் சொல்லி நான் என்று நினைக்கிறேன். நான் அதான் சொல்வது, வேறொன்றும் இல்லை. உங்களை ஒரு தொடர்பும் இல்லாமல் அறிமுகம் செய்யுங்கள் என்றால் எப்படி செய்வீர்கள்? இன்னொன்றோடு தொடர்பு படுத்தி உங்களை அறிமுகம் செய்யக்கூடாது. நான் ஜெயராஜ், நான் சமய சொற்பொழிவாளர், நான் இலங்கையைச் சேர்ந்தவன், நான் இளங்கராஜாவுடைய மகன், இப்படி ஒன்றையும் தொடர்புபடுத்தாமல் நீ யார் என்றால் என்ன சொல்வீர்கள்? அப்படி சொல்லப்பட வருகிற பொழுதுதான் ஆன்மா தெரியும். நாங்கள் மற்றவற்றோடு தொடர்பு படுத்தித்தான் எங்களை தெரிந்து வைத்திருக்கிறோம். எங்களுக்கு தெரிவதில்லை. இந்த தொடர்புகள் எல்லாம் அற்று தேடிக்கொண்டு போகிற பொழுது ஒரு விஷயம் வரும், அதுதான் ஆன்மா. அதை தெரிந்து கொள்வதைத்தான் ஆன்ம தரிசனம் என்கிறோம். அதை எது தெரிகிறது என்றால் ஆன்மாவே தன்னை பற்றி உண்மையை தெரிந்து கொள்வதைத்தான் ஆன்ம தரிசனம் என்கிறோம். இறைவனை ஆன்மா தரிசிக்கிறது. அப்ப ஆன்மாவை எது தரிசிக்கும் என்றால் ஆன்மாவை தரிசிக்கும். ஆன்மாவை ஏன் ஆன்மா தரிசிக்க வேணும் என்றால் ஆன்மா
தன்னை வேறொன்றாக தரிசித்துக் கொண்டிருக்கிறபடியால் உண்மையை தரிசிப்பதுதான் ஆன்ம தரிசனம் எனப்படும். நன்றிங்க ஐயா. இந்த கேள்விக்கு துணை கேள்வியாக ஐயா, இப்ப இந்த புறத்துல இருக்கக்கூடிய அனுபவங்களை உள்ள உயிர்ல பொருத்தி வைக்கிறதுக்கான கருவி உள்ளந்த கரணங்கள்னு சொல்றோம். வினைகள் கழிப்பதற்காக பிறவியில வரும். பிறவியில இருக்கக்கூடிய புறக்கருவிகள் மூலமா கிடைக்கிற அனுபவங்களை உயிருக்கு அனுபவமா ஆக்குறது உள்ளந்த கரணங்கள். இப்போ சின்ன மாற்றம் இருக்கிறது. புறக்கருவிகளாலே பெறப்படுகிற விஷயத்தை நிச்சயிப்பதுதான் அந்த கரணங்கள். அந்த கரணங்கள் உள்ளந்த கரணம் தான் உயிருக்கு அதை அனுபவமாக என்பது காலம் மீறி கலை வித்தையராகம் ஒன்றுதான் உள்ளந்த கரணங்கள். நீங்கள் அதைத்தான் சொன்னீர்கள். அப்படின்னா உயிருக்கு அந்த உயிரை தரிசனம் பண்ணக்கூடிய அந்த அனுபவத்தை இதே உள்ளந்த கரணங்கள் தான் அனுபவமாக்கி பொருத்துமா, அல்லது இறைவனுடைய திருவருள் மட்டும்தான் அதுக்கு நமக்கு உதவுமா? இல்லை, அதுல என்னென்றால் உயிருக்கு வித்தை என்கின்ற ஒன்று இருக்கிறது. அதான் அறிவு. காலம் நேரி கலை வித்தையராகத்திலே வித்தை என்கின்ற அறிவு என்கின்ற ஒரு கூறு உண்டு. அதை ஆணவம் மறைத்து நிற்கிறது. அப்போ நாங்கள் இந்த கருவிகள் மூலம் புறக்கரணங்கள், அகக்கரணங்கள், உள்ளந்த கரணங்களாலே அனுபவங்களை பெற அந்த வித்தை கூர்மை பெறுகிறது. அந்த வித்தை கூர்மை பெற்ற பிறகுதான் ஆன்ம தரிசனம் ஏற்படும். இப்ப எங்களுக்கு வித்தைக்கு இப்ப சித்தாந்தம் எங்களுக்கு விளங்கவில்லை. ஏனென்றால் இன்னும் புத்தி கூர்மைப்படவில்லை. அப்ப விளங்கவில்லை என்று புத்தி கூர்மை. அப்ப என்ன செய்ய வேண்டும்? திரும்ப 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 செய்ய 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 புத்தி கூர்மை பெற்றுவிடும். பெற்றால் இது விளங்க தொடங்கும். அதுபோல இப்பொழுது நம்முடைய அந்த வித்தை என்ற பகுதிக்கு கூர்மை இல்லை. இந்த அனுபவங்களை பெற்று திரும்பி 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 பெற முதல் புறக்கரணங்களாலே அந்த கரணம் கூர்மை பெறும், அந்த கரணங்களாலே உள்ளந்த கரணம் கூர்மை பெறும். உள்ளந்த கரணம் கூர்மை பெற்று விட்டால் ஆன்ம தரிசனம் தானாக கட்டும் என்பதுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விடை. நன்றி நன்றி. அதுபோல இந்த தன்மாத்திரைகள்ங்கிற சொல்லுக்கான பெயர் காரணம் அப்படிங்கறத பத்தி சிந்திக்கும் போது ஒரு சுவையான விடயம் மனதுல வந்தது. ஆன்மாங்கிற தன்னை மறைக்கின்ற திரைகளாக இருக்கிறது. புறத்திலே இருக்கக்கூடிய அனுபவங்களை ஆன்மாவிலிருந்து மறைக்கின்ற ஒரு செயலையும், அதுபோலவே உள்ள இருக்கக்கூடிய விஷயங்களையும் மறைக்கக்கூடிய ஒரு திரையாகவும் அது அமைகிறதுனால தன் திரைகள் அப்படின்னு அதுக்கு சொல்லலாம். நீங்கள் சொல்லுகிற அந்த விஷயத்தை ரொம்ப ரசிக்கிறேன். ஆனால் இதுதான் அந்த பெயருக்கான காரணமா என்று என்னால் உறுதிப்பட சொல்ல முடியவில்லை. ரசனைக்குரியதாக இருக்கிறது. என்றால் இந்த பெயர் என்பது எனக்கு தெரியவில்லை. அதாவது காரண பெயரா இடுகுறி பெயரா எனக்கு தெரியவில்லை. காரண பெயராக இருந்தால் நீங்கள் சொல்லுகிறது பொருத்தமாக படுகிறது. நன்றி ஐயா. நண்பர்கள் வேறு எவருக்கும் கேள்விகள் இருந்தால் கைகளை உயர்த்தலாம். நீங்கள் எல்லாரும் இடையிலே கேட்கிற இந்த சந்தேகங்கள் என்பது ரொம்ப ஆழமாக இருக்கிறது. ஏதோ அதிர்ஷ்டவசமாக எனக்குள்ளே ஒரு பதில் வந்து விடபடியால் சொல்லிவிடுகிறேனே தவிர கேள்விகளை நீங்கள் அதாவது உள்ளே போய் நுழைந்து கேட்கிறீர்கள். அது ரொம்ப சந்தோஷம். அதனாலே நான் கூர்மைப்படக்கூடியதாக இருக்கிறது. கேட்கிறவர்களுக்கும் ஒரு ஆள் கேள்வி கேட்டால் அது ஒருவருடைய கேள்வி அல்ல, அது எல்லாருடைய கேள்வி. இது அவர் கேட்டார் இவர் பதில் சொல்றார் என்பதல்ல. இது இப்படி ஒரு இடம் தொடலாம் என்பதை உணர்வது. ஆகவே எல்லாரும் கேட்க பழகுங்கள். அதுல ஒன்றும் தப்பில்லை. நீங்கள் எல்லாரும் சமநிலையிலே இருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். எப்படி தெரியும் என்றால், சில பேர் இதிலே வந்து கேள்வி கேட்கிறார்கள், சில பேர் தொகுப்புரை செய்கிறார்கள். மற்றவர்களுக்கு ஒரு பகுதி கூச்சம் இருக்கும், கேட்கலாமா சொல்லலாமா அந்த அச்சம் இருக்கும். இதெல்லாம் உடைத்து கொண்டு வெளியில பிழையை சொல்வது ஒரு காலமும் அறிவீனம் ஆகாது. அதனால பிழையில இருந்துதான் சரிக்கு போக வேண்டும். சரிக்கு நேரடியாக 100வது புள்ளி தொட முடியாது. நீங்கள் எல்லாம் சமநிலையிலே இருக்கிறீர்கள் என்று சொல்வதற்கு காரணம், அப்படி சமநிலையிலே இல்லாவிட்டால் இந்த வகுப்புக்கு தொடர்ந்து வர மாட்டீர்கள்.
தொடர்ந்து வருகிறவர்கள் எல்லாருக்கும் இது ஓரளவு புரிகிறது என்றுதான் நான் எடுக்கிறேன். வெளிப்பாட்டிலே எல்லாரும் சில பேர் முந்தி பிந்தி இருக்கிறீர்களே தவிர, ஆகவே உங்கள் எல்லாருடைய தகுதியும் ஒரு நிலையிலே இருப்பதால் கேளுங்கள். கூச்சங்களை விட்டு கேட்டால்தான் அது வரும். வாய் திறந்து பாடினால்தான் பாட்டு வரும். தண்ணிக்குள்ளே இறங்கினால்தான் நீச்சல் வரும். எப்படி இறங்குவது என்று பயந்து கொண்டே இருந்தால் புறவியிலே நீந்த முடியாது. நீந்தாவிட்டால் என்ன என்று கேட்டால், அது சரி, நீந்தாமலும் இருக்கலாம். உணர்ந்தால் போதுமானது. இது ஒரு வித்தையாகவும் நாங்கள் கற்கிறபடியால் கொஞ்சம் நம்முடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி சொல்வதிலே பிழையாக சொன்னால், இங்கே இந்த வகுப்பை பொறுத்தளவிலே ஒருவர் ஒன்றை பிழையாக சொல்லிவிட்டால் அதை இழிவாக நினைக்கவோ நகைக்கவோ இங்கு ஒரு திறமை இல்லை. அப்படி ஒரு திறமை இருக்கக்கூடாது. அது மட்டும் தெளிவாக விளங்க வேண்டும். ஒவ்வொருவருடைய நன்மை வினைக்கேற்ப புத்தி ஒவ்வொன்றை தீர்மானிக்கும். எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அதை வெளிப்படுத்துகிற பொழுதுதான் சரியா பிள்ளையா, பலரோடு சேர்ந்து வெளிப்படுகிற பொழுதுதான் சரியா பிள்ளையா என்பது தீர்மானிக்கப்படுகிற பொழுது நாம் அடுத்தபடிக்கு ஏறுவோம். ஆகவே எல்லாரும் பேசப்படாதுங்க, ஏதாவது சொல்லப்படாதுங்க. ஐயா, ஒரு சின்ன விஷயங்கள். இப்ப தன்மாத்திரை என்பது காரண பெயரா இடுபிரி பெயரா கேட்டுங்கய்யா. என்னுடைய சித்தத்தில் கேட்டின வரைக்கும் அது காரண பெயரா தான் கேட்டுங்கய்யா. ஏன்னா தத்துங்கிறது அது மட்டும், மாத்திரைன்னா மட்டும். இப்ப நீங்க சொல்றீங்க வெளியில இருக்கிறவங்கள செந்தில் உண்டி என்னுடைய அறைக்கு செந்தில் மட்டும் என்னுடைய அறைக்கு வரட்டும், செந்தில் மாத்திரம் வரட்டும், ஸ்ரீராம் மாத்திரம் வரட்டும், அதே பொருள் தாங்க எங்கேயும் இது மட்டும் அப்படின்னு அர்த்தம். அதனால காரண பெயரா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி, நன்றா இருந்தது. ஐயா, இங்கேயே காரண தன்மாத்திரைலாம் போட்டிருக்குங்கய்யா. என்னம்மா சொல்லுங்க? இங்கேயுமே இங்க புக்ல அது அப்படிதான் போட்டிருக்கு. தத்து என்பது அதுவும் மாத்திரை அளவு, இவை காரணத்தன் மாத்திரை எனவும் சூக்கும பூதமும் எனப்படும் சொல்லிருக்காங்க. இது காரணத்தன் மாத்திரை தான். ஆமா ஆமா, இன்றைக்கு தான் படிச்சோம். சரி, இப்பதான் படிச்சோங்க. அடுத்ததாக சுமதி அவர்கள் கை வைத்திருக்கிறார். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம்மா. ஐயா, இப்ப இந்த தன்மாத்திரை புரியட்டாயும் இதெல்லாம் நம்ம அனுபவத்திலையுமே உணரப்பம் பாத்தீங்கன்னா, ஒரு பொருளின் மீது மற்ற மீது பற்றுக்கள் குறையுதுங்க ஐயா. எதுவுமே ஆசைப்படக்கூடிய எண்ணங்கள் வர்றது இல்லைங்க. எல்லாமே துறந்தல் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் வருதுங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நல்லது. அது நீங்க அப்படி எண்ணம் வந்தால் ஒரு அதிர்ஷ்டசாலியான உயிர் என்று அர்த்தம். ஆனால் ஒன்றை தெளிவுபட நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது, சித்தாந்தம் படிக்கிற எல்லாருக்குமாக நான் சொல்லுகிற ஒன்று, பாடம் படிக்கிற பொழுது ஒரு எண்ணம் வரும். என்னென்றால், இது விளங்கி விட்டாற் போல ஒரு எண்ணம் வரும். பற்றி நீங்க வேண்டும், அது நீங்க வேண்டும், ஆணவம் நீங்க வேண்டும், மாயை நீங்க வேண்டும். இப்ப எங்களுக்கு சப்ஜெக்டா விளங்கி விட்டது. சப்ஜெக்டா விளங்குறது வேறை, அனுபவமா விளங்குறது வேறை. புத்திக்கு விளங்கினோனே அனுபவத்துக்கு விளங்கி விட்டதாக நினைந்து நாம் நம்மை ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. அது ரொம்ப கவனம். இல்லாட்டி சிதாந்த பாதையிலே பயணம் தடைபடுது. பல பேரை நான் பார்த்திருக்கிறேன். புத்தி விளங்கு, அது நமக்கே அப்படி ஒரு மயக்கம் ஏற்படும். எனக்கு இப்ப ஆணவம் இல்லை என்பார்கள் சில பேர். அதாவது ஆணவம் என்ற ஒன்று விளங்கி விட்டது. அது ஒரு மயக்கம் தவறியை தவிர உண்மையில்லை. நீங்கள் உங்களை தொடர்ந்து ஆராய்ந்து பாருங்கள். இது இப்போ கேள்வி கட்டவர்களுக்காக, சுமதிக்காக சொல்லுகிறேன். இப்போ இதுல இருந்து ஒரு விருப்பம் பெறவில்லை என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா, இதுல இருந்து நீங்குகிறோம் என்று. அது அந்த அளவிலே நீங்கள் நின்று விடக்கூடாது. எப்போதும் அந்த தன்மை உங்களுக்கு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அதாவது சும்மா உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், ஒரு பொருளிலே எனக்கு விருப்பம் இல்லாமல் போகிறது என்று சொல்கிறீர்கள் என்று வையுங்கள். அது உண்மை. சில நேரத்திலே அப்படி ஒரு மயக்கமும் தோன்றும். உண்மையிலே அப்படி தோன்றுகிறது என்றால் அது பெரிய விஷயம், ஆன்ம பக்குவம் என்று அர்த்தம். ஆனால் அந்த பக்குவம் வந்துவிட்டதா என்பதை சோதித்து சோதித்து மேலே போக வேண்டும். அது ரொம்ப முக்கியம். நன்றிங்க ஐயா. உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. இறைப்பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.katka.co.in வலைதளம் அல்லது யூடியூபில் உயிர்நோக்கு என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி, வணக்கம், சிவார்ப்பணம்.